அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று கடந்த முறை நடந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இதனை செய்கின்றோம். இந்த மாதம் கடந்த 2 கிழமைக்கு முதல் மென்டல் ஹெல்த் வீக் என்பது வாரம் நிகழ்ந்தபடியால் தொடர்ச்சியாக அது எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மென்டல் ஹெல்த் என்பது ஒரு மிக மிக கஷ்டமான பிரச்சனையான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரியுது, இப்ப கருப்பர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய எல்லைக்கு அப்பால் 10 பேர் நேற்று இருந்தார்கள். அது எங்களுக்கு மிகுந்த மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த சகோதரர்களுடைய இறப்பு இந்த இனத்துவசம் இன்னமும் இருக்கின்றது, துளிர் விட்டு கொண்டே இருக்கின்றது. அதனாலே நாங்கள் கூட நாங்கள் தமிழர்கள் நாங்களும் இங்கும் அதனாலே அவதிப்படுகின்றோம். எங்களுடைய நாட்டிலே இனத்துவசத்தினாலே அவதிப்பட்டோம். ஆகவே நாங்கள் இப்ப கருப்பு சகோதரர்கள் என்ன மாதிரியான இனத்துவசத்துக்குள்ளாகி இன்று அவர்கள் தங்களை இழந்து தவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய கூக்குரலை நாங்கள் கேட்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய மக்கள் பட்ட துயரங்களை கூட நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்று நாங்கள் பார்க்கும் இந்த மென்டல் ஹெல்த் என்று சொல்ற அந்த நிலைமை, இந்த எவ்வளவு தூரத்துக்கு இந்த கனாபிஸ் என்று சொல்ற இந்த மருவானா, அதாவது கஞ்சா வகைகளுக்குள்ளே எங்களோட பிள்ளைகள் மாண்டு போய் இருக்கிறார்கள். இவ்வளவு தூரத்துக்கு எங்கள் நாட்டிலே இந்த பிள்ளைகள் கஞ்சா குடிகாரர்களாக இருக்கவில்லை. அப்ப அது ஏன் அது தொடர்ச்சியாக இங்கே நடைபெறுகின்றது? இங்கு அது நடைபெறுவதற்கான காரணம் என்ன? அதற்கான வழிவகைகள் ஏதாவது இருக்குதா? இந்த பிள்ளைகளை அதுல இருந்து நாங்கள் விடுபட வைப்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த வசந்தம் இந்த நிகழ்வை தொடங்கினதே 2019ஆம் ஆண்டு இந்த கொடூர வைரஸ் எங்களை பாதிக்க தொடங்கி சிறிது காலத்திலேயே எங்களுடைய இளைஞர்களில் நாங்கள் ஒரு 3 மாத இடைவெளியில் நான் இது பற்றி ஆய்வு செய்தேன். நான் ஃபியூனரல் ஹோமை கூப்பிட்டு கேட்டு அவர்கள் எல்லாம் ஆதரவு தந்தார்கள். அதன்படிக்கு ஒரு 30 பேருக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அந்த ஒரு குறுகிய 3 மாதத்துக்குள்ளே தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஜோனதன் பேர்டம் அவர் கேமேஜில் இருப்பவர், அவருக்கு சில தகவல்கள் நிச்சயமாக தெரியும். இது பற்றி எழுதியிருந்தார்கள். எங்களுடைய இனம் மட்டுமல்ல, வேறு இனங்களும் அதற்கு உள்ளாகி இருந்தார்கள் இந்த காலகட்டத்திலே. ஆனால் எங்களுடைய இனம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் அதனை போர்வையிலே மூடி இல்லை அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்தவ என்று சொல்லி இந்த கனாபிஸ் அந்த சாப்டரை நாங்க எடுக்காம ஹார்ட் அட்டாக்லாம் செத்தவை என்று சொல்லி வீட்டுக்காரர் அது எங்களுக்கு வெக்கம் என்ற அந்த அடிப்படையில பார்த்தார்களே தவிர இந்த கனாபிஸ் என்ற அந்த ஒரு கொடுமைக்குள்ளே எங்கட பிள்ளைகள் ஏன் போனார்கள், அவர்களுக்கு என்ன வழி இருக்கின்றது போன்ற விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை. அப்படியான விஷயங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடல் தான் இன்று நாங்கள் செய்ய போகின்றோம். அதாவது இந்த கனாபிஸ் என்ற என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அது எவ்வளவு தூரம் எங்கட பிள்ளைகளை பாதிச்சிருக்குது, அதனாலே வர விளைவுகள் என்ன போன்ற விடயங்களை பற்றியும் இதனாலே ஏற்படுகிற விளைவுகளுக்கு என்னென்ன தீர்மானங்கள், எங்கட பிள்ளைகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பேராசிரியர் சந்திரகாந்தன் பேச இருக்கின்றார். அவர் ஒரு எதிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அவர் சென்ட் மைக்கேல் வைத்தியசாலையிலும் வேலை செய்கின்றார். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோலையும் பேராசிரியராக இருக்கின்றார். அவரும் இந்த விடயங்களிலே மிகவும் அக்கறை உடையவர். அடுத்ததாக பிரதாஜினி என்ற பெண், அவர் இந்த லீகல் விஷயத்திலே நிறைய தன்னுடைய ஆளுமையை கொண்டவர். அவருக்கும் தற்செயலாக இன்று அவருடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு, அவருடைய ஃப்ரெண்டுக்கு அங்கே ஒரு இழப்பு நடந்தாலே அவருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி வர முடியவில்லை. அதுக்கு பதிலாக ராஜினி தாசிசியஸ் அந்த விடயம் பற்றி அவருக்கு பேச முடியாது. அவ சமூகத்திலே இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைகளை நாங்கள் என்ன மாதிரி கையாளலாம், என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, ஏனென்றால் தொடர்ந்து அடிக்ஷன்
இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போன்ற விஷயங்களை வசந்தத்திலே குழுவாகவும் தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஆலோசனை செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த ஆலோசனை தனியா போதாமல் இருக்கின்றது. அதுக்குரிய வரவு, அந்த செலவுகள் போன்ற விடயங்கள் கூட எங்களோட சமூகத்திலே பிரச்சனையான ஒரு விஷயமா தான் இருக்கின்றது. ஆகவே இன்று நாங்கள் இந்த கனாபிஸ் என்று எங்கட மக்கள் வாழும், அவர்கள் பயன்படுத்தும் சின்ன சின்ன கடை தொடர்கள், பிளாசாக்கள் என்று சொல்லுவீங்க, அந்த தொடர்கள் எங்க பார்த்தாலும் முளைச்சு போய் நிக்குது. காளான்கள் முளைச்ச போல அது. நாங்கள் வசந்தம் இருக்கின்ற அந்த நிறுவனம் கப்புக்கு நேர் எதிர பார்த்தா அங்கால LCBO இருக்குது. பிறகு பார்த்தால் ஒரு கனாபிஸ் கடை திறந்தாச்சு. அங்கால மாக்கமனை கிளின்டன்ல தமிழாக்கள் பயன்படுத்துற அதுக்குள்ள கனாபிஸ் கடை திறந்தாச்சு. இங்க SP இம்போர்ட்டர்ஸ் போன்ற அந்த கடைகள் இருக்கிற அந்த பிளாசாவில் ஒரு கடை திறந்தாச்சு. அப்படியே மாக்கத்துல கூட ஒரு கடை, அங்க தமிழர்கள் கூட அதை திறந்துக்கிறார்கள். ஆகவே இது திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த திறந்து வைக்கிறதாலே என்ன நடக்குது? இது அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கின்றது. அப்ப இதனாலே இந்த பாவனைகள் கூடியிருக்கிறதா, குறைஞ்சிருக்கிறதா, அல்ல இது எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட போறோம். இன்று டாக்டர் ஜோனாதன் பெர்ட்ரம், இன்று அவருடைய நேரம் மிக மிக அருமையான நேரம், 7:15 அவர் எங்களை விட்டு வேறொரு நிகழ்வுக்கு செல்ல இருப்பதால் நாங்கள் இதை இன்று எளியாகவே செய்கிறோம். அவர் மிக மிக பாண்டித்யம் வாய்ந்தவர். அவர் கேமேஜிலே வேலை செய்கிறார், அடிக்ஷன்ஸ் துறையிலே, அதாவது அசஸ்மெண்ட், அங்க வரவர்களுக்கு அசஸ்மெண்ட் செய்கிற ஒரு டாக்டராக அவர் அங்கே இருக்கின்றார். அவர் இந்த தமிழ் பிள்ளைகள் அங்க வாரது குறைவாக இருக்கின்றது, ஆனா வருகிறார்கள், ஆனா வரும் தொகை குறைவாக இருக்கின்றது போன்ற விடயங்கள் பற்றி எங்களுடன் கலந்தாடி இருக்கின்றார். அவர் இப்பொழுது உங்களுக்கு இந்த மருவானா சட்டமாக்கல், அதனை எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிள்ளைகளை பாதிக்குது போன்ற விடயங்களை பற்றி உங்களுடன் கலந்துரையாடுவார். So he is going to talk in English most of the time, but he can speak some Tamil too. So, but we would be able to brief it if there are issues or anything that you guys need it. So we will be. நாங்கள் உங்களுக்கு அதை ஒரு குறுகிய வடிவத்திலே தமிழிலே கொடுப்போம், அவர் ஆங்கிலத்திலே பேசின சில விடயங்களை. நன்றி. Thank you, Parvatiaka. I appreciate the chance to speak to everyone. Yeah, non presentation Tamil non cheyamaten, but that's only because of my confidence in Tamil. Pillarodam manasiyoda nan Tamil kadikran, but and amma appa, and that's about it. So that's the only reason. But for more of the medical issues, I practice in English and I present in English. And if you have any questions, Tamil or English, please ask, and I'll do my best to answer. So I work at the concurrent outpatient service for addictions at CAMH. So we see people who are having problems with lots of different substances, alcohol, opiates, medication, and also cannabis, and other drugs as well, cocaine and other stronger drugs as well. The title is whether legalization of cannabis has had an impact on cannabis use in Canada, in Ontario. I have lots of presentations on cannabis addiction. I have lots of presentations on cannabis addiction in the mainstream population, but to this particular topic, since we had legalized cannabis in 2018, has there been more cannabis use, and has there been more cannabis addiction? Has that increased? The answer is we still don't know. So in terms of the statistics and the reporting on cannabis sales, there seems to be an increase in cannabis sales. But is that due to legalization? That's very difficult to identify. Why? So there's been 120% increase
in retail sales of cannabis. So all these stores that Parvatiako is talking about and that are opening up in the different plazas, right? That's retail cannabis sales. There's been 120% increase in sales. So how come I'm saying that we don't know? Well, for two big reasons. The first is COVID. So we don't know if COVID is the reason why those sales increased as opposed to legalization. A lot of people buying cannabis more than they were before, especially after the lockdown and the isolation from COVID. And the second reason is that all of these stores that you're seeing in the plazas that are opening up, the increase in sales happened before those stores started to show up in the plazas. So the provincial government passed a law last year that basically allowed for the free expansion of all of these stores throughout the province. And that's why there's been such and so basically almost anybody, many different types of store operators could get licenses to sell. So because of that, you're seeing lots and lots of stores. Where I work at ChemH, there is a store, there's at least 2 stores every block. So there is a lot of new cannabis stores, but the expansion of those stores did not happen before this increase in sales of cannabis that we see. So it's very difficult to tell. And then the other part of all of this is that 50% of cannabis sales are probably taking place still in the black market. They're not happening through regular stores. People are still going to their dealer, somebody that they know, in order to get cannabis. So we're not capturing, you can't do research on that. You don't, people aren't going to tell you who their dealers are, and we can't get that information when we do surveys and things like that. So those are the main reasons why we still don't know. In terms of what I see, I probably do see more cannabis assessments. So more people come for help with cannabis now than they used to. Now you might say, "Oh, okay. So what does that mean? Does that mean that there actually is more problems with cannabis since legalization?" Well, that's not clear. A lot of people would say that because of legalization, people are more comfortable seeking help. People are more willing to talk about their problems with cannabis, and they are thinking more about whether cannabis is a problem because of everything that you saw on TV and in the newspaper. But there are 2 big things to remember about what I have just said. The first is all of those statistics that I mentioned to you, they only capture a certain part of the population, white men, right? The majority of people who buy cannabis through stores, even before the plazas, so the ones who went to the Ontario cannabis stores, the main demographic are men, and the main ethnic profile is white male. So that's the first reason why we can't really take anything away from this. And the second is in terms of who I see. I don't see that many people from the Tamil community coming for help with cannabis. We get patients, and I also, we don't code we don't code very specifically every person who comes in. So everybody who comes in who's Tamil, they will either answer Canadian or South Asian for the question on the survey about ethnicity. So South Asian is, lots of different communities. That doesn't tell us whether Tamil people are coming in more so. But there is a concern about, especially, young Tamil people having problems with cannabis. I think that's been a problem even before legalization. And it is a problem. Either a person can have a problem with addiction. To have an addiction, to be diagnosed with an addiction, you have to admit that you have a problem
and that even though you know you have a problem, you can't stop. So it's very important to think about what it means to have an addiction. If a person is using and there are problems and other people think that they have a problem, it is hard for us to diagnose addiction unless that person admits. They don't have to admit to their family, they just have to admit to us in the appointment. But that person admits that they have a problem and that they tried to stop but couldn't. So there's a lot of people who will say, yeah, maybe my cannabis is causing a problem, but I don't need to stop it. It's not enough of a problem, or I don't feel like stopping it. So if they've never tried to stop, then they don't know if they would be able to. And so it becomes harder to diagnose cannabis addiction. And then the second thing is that there are people who use cannabis. Some of them have an addiction and some of them don't. Some of them have what's called cannabis hyperemesis. So this is when people have cyclical vomiting, right? So they vomit, they tell you, or sometimes they don't even tell you. Sometimes you see it, where they vomit 2-3 times a week for several weeks. Sometimes that goes away if they go and they have a shower, or they go in really hot or cold spaces, and then the vomiting comes down. And it doesn't go away unless they stop smoking cannabis. But some of them will actually smoke more cannabis because for people, cannabis, marijuana can help with that vomiting feeling. So for those people, some of them have an addiction, some of them don't have an addiction. And sometimes they know that it's because of their cannabis that they have the problem. And sometimes they don't realize. They just go to the emergency department or they see their family doctor and they say, I have a problem with my stomach. I have a problem, I'm vomiting all the time. I don't know why. Sometimes the doctor will ask about cannabis, but a lot of times they won't. A lot of people don't know. It's called cannabis hyperemesis syndrome, CHS. I'll put it in the chat. So in those cases, it may go on and it might get worse without them actually knowing. And it's very important that they're able to at least read a little bit about that. It doesn't get better unless they stop their cannabis use. So at CAMH, for people who have problems with cannabis, who say that they have a problem, who we diagnose with an addiction, we ask them to come for an appointment. You don't need a family doctor referral. You can come on your own. So you can call the CAMH number for an assessment. They will do a screen on the phone, and then they'll determine if you should come for an assessment. And then when we assess, and if we diagnose you with an addiction, then we will connect you to one of our therapists. And then we also have a big program. It's called the Cannabis CBT MET Pathway. I'll write that in there too. And MET stands for Motivational Enhancement Therapy. And that is a very long wait, probably a year, 6 months to a year to get in. But for people who are diagnosed with cannabis addiction, we will refer them to that pathway. And that's like a therapy pathway where people will see our therapists and psychologists and work on setting goals for decreasing. Therapy is the #1 thing that can help with cannabis addiction. If a person is diagnosed with cannabis, it's called cannabis use disorder. That is the official diagnosis if you have an addiction, cannabis use disorder. People are recommended therapy. Some people will say, what about medication? We don't give, there are some medications, but we don't give medication unless the person does not respond to therapy, because the
research on medications is not very, we have not done a lot of research yet. So, there are some medications that are okay, they're safe. But if there's not a lot of research for it, we don't really go to that as the first or second step. So the biggest problem that we have with cannabis is most people don't want to come for help, either because they don't think that they have a problem, or they're very, very afraid of coming to a place like CAMH. And you may have already heard of these clinics, but the RAM clinics, which is the Rapid Access Addiction Medicine clinics, that I'm sure Parvatiya has already spoken about, and Rajanyaka as well. They are, I think, very, very good ways of getting help, in addition, obviously, to Vasantham, for people who are seeking help right away. And there's one, or there's a few in Scarborough and Markham, and those are probably good places to go if you're thinking about help with addiction. They are walk-in clinics. You don't need to make an appointment, or you have to call, because the walk-in hours are not very, very large, and so then you have to call sometimes for being placed into an appointment. But you don't need a referral. You don't need a family doctor referral to get addictions care, that is addictions medical care that's OHIP covered. So just something to remember. So those are the main things that I normally see and speak to with a lot of young people. And I touched on this in another Tamil mental health event that we did through Tamil Civic Action a few weeks back. Sometimes the hesitation to go to the doctor, especially for young people, means that we really need to think about schools and social services as the gateway for people to seek help, even for things like addiction, mental health. People are sometimes a lot more comfortable, including young people, especially. And young people are probably even more comfortable with virtual treatment, virtual access to treatment. So in some cases, you could ask about what's called a virtual RAM. So the Scarborough Centenary, Scarborough General Rapid Access, you can organize appointments over the phone, and sometimes they'll do the phone appointment, rapid access. And then at CAMH, we also have the virtual RAM, which is the Rapid Access Addiction Medicine Clinic, but it's you do it through video, and you can look that up online for access to the virtual RAM. Okay, so I have to leave at 7:15. I apologize for that. I actually have to be home so I can give my kids a bath and put them to sleep. So that's the reason, and it takes me an hour to get home from CAMH. So if you have any questions, I'm very happy to answer any questions. Tamil or English, it's not a problem. இருக்கிறவன் தயவு செய்து அவர்கிட்ட கேள்வியில கேளுங்க. அவர் கனாபிஸை பற்றி, அதனுடைய சட்டம், இப்பொழுது இருக்கிற சட்டத்தை பற்றி, மற்றது இப்ப கனாபிஸ் எடுக்கிறதால என்ன நடக்குது, இப்ப 125% கூடி இருக்குது இது எடுக்கிற ஆக்களின் தொகை. மற்றது இதுக்கு டாக்டர் ரிஃபரல் இல்லாமலே போகலாம் உள்ளுக்குள்ள. அதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமெண்டா போன்ல கூட செய்யலாம். இது அங்கங்க இருக்குது. ஸ்காப்ரோல இருக்கிற ஆக்களுக்கு ஸ்காப்ரோல இருக்குது. 2-3 கிளினிக் ஸ்காப்ரோல இருக்கணும். ஒன்று ஸ்காப்ரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. அந்த கிளினிக்களுக்கு அந்த நேரத்தை கேட்டுட்டு அவைகள்கிட்ட நேரையே போகலாம், இல்லாண்டுக்கு போன்லயும் செய்யலாம். இது தொடர்பாக கேமேஜுக்கு போராக்களின் தொகை, தமிழாக்களின் தொகை குறைவு. இனி கேமேஜில் எடுக்கிற புள்ளி விவரமும் தமிழ் ஆக்கள் என்று சொல்லி எடுக்கிறீங்கள, தெற்காசியர்கள் என்று தான் எடுக்கிறார்கள். அப்ப அதனாலே எங்களுக்கு தெரியாது எத்தனை தமிழர்கள் அங்க வருகிறார்கள் என்று. ஆனா
அந்த எண்ணிக்கை அளவில் பார்க்குற அளவில் தமிழ் ஆக்கள் அங்கே வாரது குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த சேவையினுடைய தேவை மிக அவசியம். ஏண்டா நாங்கள் பார்க்குறோம் இந்த கடைகள் எங்கெங்க தமிழ் ஆக்கட கடைகளுக்கு தமிழாக்கள் போயினமோ அந்த கடைகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது பக்கத்திலே ஒரு கனாபிஸ், அதாவது இந்த நீங்கள் கஞ்சா முதலிய விற்கிற கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்குது. அது சட்டப்படி அவர்கள் வியாபாரத்தை அங்கு செய்யலாம் என்றதுதான். அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை பற்றி சட்டங்கள் தெரிந்தவர்கள் அதை பற்றி சொல்லிக் கொள்வார்கள். ஆனா இது மிக முக்கியமாக எங்களுடைய மாணவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். அப்ப அதுக்கு கட்டாயம் எல்லாரும் அங்கு வாரது நல்லது. இது ஒரு கனாபிஸ் டிசோர்டர் என்று சொல்லி ஒரு நோய் மாதிரியே அது இருக்கின்றது. ஆகவே அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். I see a hand. I see, yeah, hand up. It says fire tablet. No, you have to unmute. Yeah, I did. Yeah, my name is Lorraine. Whenever I get warded in the Centenary Hospital, the psychiatric ward, they have a habit of sending, when I ask for housing, they have a habit of sending me to rooming houses where the men and women are smoking cannabis. And I feel so scared because I don't smoke or drink or do any cannabis. So I had a hard time till Parvati, till I called Parvati Auntie, and now I live with the Tamil family. So I'm always scared. If I ever had to get warded in the psychiatric ward, they're going to send me again to places where the men and women are smoking, and they're not, and I don't feel comfortable. So yeah. And do you ever have the chance to speak to the social worker who's coordinating it? Yeah, I guess I have to be very assertive, I guess. Otherwise, the social workers, they don't understand it. No, you're right. There's a lot of people who don't understand the sensitivity around the environment. It's also very, very hard to get people to get the shelters or any of the transitional housing to try and make it a completely sober environment, because sometimes they're just so grateful that there's no other drug use going on, because that's such a big problem with coke and other harder drugs. But I agree with you. You have to be assertive. Sometimes even if you are able to write something or keep something typed up and prepared, so you can just give to the social worker. That way you don't feel like you have to bring it up, because sometimes when they're doing their case management or they're doing their discharge preparation really quickly, they won't be asking you those things, and you won't, depending on why you're in the hospital or how you're feeling in the hospital, you won't have the energy to bring that up. So I've had patients actually type up, just 3-4 lines to say that, I'm very worried about a relapse. I'm very worried about exposure to cannabis. Can you find me a substance-free environment or a smoke-free environment? Okay, thank you, doctor. That's a helpful advice. Thank you. You're welcome. Rajani? Yes, doctor. பொதுவாக எல்லாரும் கேட்கறது கனாபிஸ் லீகலைஸ் பண்ணியாச்சு, அப்ப எல்லாரும் ஓப்பனா பாவிக்கலாம் தானே. ஆனா கவர்மெண்ட் நோக்கம் லீகலைஸ் பண்ணினதுல டீக்ரிமினலைசேஷன், அப்ப அது எவ்வளவு தூரம் உதவியாக இருக்குது? மற்றது பிள்ளைகள் எவ்வளவு தங்கள் வேண்டிக் கொள்ளலாம், தங்களுக்குள்ள வச்சிருக்கலாம்? பெரிய அளவுல வச்சிருக்க முடியாது, ஒரு கொஞ்சத்தை தான் அவர்கள் நுகர்ந்து கொள்ளலாம் தங்களுடைய மருத்துவ பாவனைக்காக. சோ அதையும் ஒருக்கா சொல்லுங்க. Yeah, so thank you, Rajni, and those are the really positive parts. Yeah. Right, is that actually the amount of criminal convictions related to cannabis possession
cannabis carrying are down significantly. That was one of the most important reasons for decriminalizing cannabis, was that there really is far less now in terms of criminal convictions. A big part of that is the law, but also a big part of that is police behavior too. There's a directive from governments, municipal and provincial, that's not entirely official, but it's there around not enforcing as much of the cannabis possession charges. And then the other piece is that the amount that you're able to have about an ounce of cannabis on yourself legally in Ontario. So 1 ounce is not a small amount. It's actually, some people use 1 ounce over 1 month, right? Some people use 1 ounce over 2 months. So that's a sizable amount of cannabis. So now legally you can carry that much. So some people might say, oh, that's not good. How can you allow people to carry so much? But a big part of this is that the main reason for those types of laws are to stop a lot of drug dealing. That's the main reason for those types of laws. There are not too many people who are dealers who will deal 1 ounce. They'll deal a lot more than 1 ounce, right? 1 ounce is only good enough for 1 client or maybe 2 clients if they're lucky. So a dealer is usually not going to carry only that much on them. So those are the main the main benefits, and so for young people, they may carry that much on them. They might not know. A lot of young people don't know. A lot of people don't know how much it is that they can actually carry on themselves, and that's important, because still young people are not going to the stores to get cannabis. Young people are getting cannabis through dealers, through people that they know. So this is an opportunity to make sure that we aren't sending people to jail for these types of things. And then there's the other part that we don't talk a lot about, which is a lot of people are getting their cannabis through vape pens, through devices. So they're not getting it as a joint or dried cannabis. They're getting devices that they can actually vaporize and use. Some of that just gets ordered. They can order that online. So vape pens, that's for, you'll hear about that for tobacco and for cannabis. கொஞ்சம் நீங்க Thank you. மற்ற யூசர்ஸ் பற்றி கோக்க பற்றி சொன்னீங்க. அப்படியே அந்த மற்ற uses other than the cannabis. What are the other things like fentanyl? What things are really available there, and what people have to really watch with their children? So what is really available on the street the most now is probably cocaine. Okay, cannabis is also available on the street, but really dangerous drugs that can cause addiction, but can also cause other problems. Are one of the biggest ones is cocaine, and the biggest problem with cocaine is that people are accidentally dying of overdoses from using cocaine, not because of the cocaine, but because inside the cocaine there are small amounts of fentanyl, right? So if you have seen this on TV or read about this on the news, fentanyl is an opiate like heroin. It's made in China and South America. And why is it in cocaine? Cocaine and opiates are not the same. But the way that they make cocaine now is they use fentanyl, they use these opiates to cut the drug. So
to basically give it more substance. And that small amount for somebody whose body is not used to opiates, that small amount can lead to an overdose, and people have died. I've had patients who never touched an opiate in their life, but they were cocaine users, and they died from using cocaine, not because of the cocaine, but the fentanyl that was in it. And the thing is that the dealers themselves, they don't even know, the drug dealers themselves don't even know that it's in it. When it's coming from China, it's coming from South America, it's the big corporate, it's the big criminal corporations, criminal organizations, the leadership that know about these drugs that are inside these other drugs, but they don't tell everyone underneath. So the dealer is giving cocaine to their client. They don't actually know that it has it. So it's quite a dangerous thing. There are on the street, there is also heroin, an opiate, and it has fentanyl in it too. There are other pills that are sold on the street that also include heroin. And then there's also drugs that people will use for different reasons, especially if they're going to a club or to a party, like MDMA. And in some cases, and sometimes they'll call it Molly. And in some cases, these drugs can sometimes, not as much as cocaine, but these drugs can also have opiates in them. வேற கேள்விகள் இருக்குதா உங்கள்ட்ட? இந்த ட்ரக்ஸ்ல வந்து எவ்வளவு, ராஜினி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இல்ல, சில பேர் இத பெயினுக்காக தொடர்ந்து எடுக்கிறோம் என்று சொல்லி அதை பிரிஸ்கிரைப்டை விட அதிகமாக அதை எடுக்கிறதும், அது இல்லாட்டி அவர்களால நாளாந்தமான சாதாரண லைஃபை கொண்டு போக முடியாம இருக்கிற சவால்களும் இருக்குது. அது சில இளம் பிள்ளைகளுக்குள்ளேயும் அதை அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டு அந்த அதிக பாவனை சாதாரணமாக போய்கொண்டிருக்கு. அதை பற்றி நான் பார்வை டாக்டர். மற்றவங்கள்ட்ட கேள்விகள் இருக்குதா? கேள்வி கேட்கிறவ கையை தள்ளுக்கு கையை காட்டினாலும் நாங்கள் உங்களை கண்டுபிடிப்போம். இனி டாக்டர் ஜொனதன் இனி போயிடுவார், அவருடைய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள்ட்ட கேள்வி இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேளுங்க. கையை தீக்கின மாறும். Okay. So if there are any questions after, if you let Parvati know, I'm happy to answer them, or Rajni as well. I'm happy to answer them. I don't have a problem with that by email. Thank you, Doctor. Thank you very much for your time and your your love for the Tamil community, and we will work together to give them some help, and I hope Vasantham will continue to do that. I know CAMH is helping us, and we will continue to do this. And I know the people are not coming out to get help. That is where the problem is. So we really have to go into the community and talk to them and convince them to, come to get help at CAMH, so that they would be able to have better life with their families. They don't have to kill themselves when they are young. It's hard to see, even 2 weeks ago, there were 2, young men who, committed suicide or whatever. It is due to drug issues. Thank you very much for your help and your services. Thank you. And we will move. அரோ மியூட் பண்றீங்களா? நீங்கள் முதல் இப்ப வந்திருக்கிறாள்.
Yeah, she muted. Nandri, Dr. Jonathan, you want to say anything to the community? No, I really appreciate, thank you for the invitation. I appreciate being given the time to speak about this. And I agree, we have to do more outreach in the community. And it's something I hope I can help with, support more. And I absolutely will support Vasantham. I think it's doing important work as always. Thank you very much. Okay, thanks again. Bye-bye. Dr. பேராசிரியர் சந்திரகாந்தன் வந்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு எல்லோருக்கும் அறிமுகமானவர். அவரை நாங்கள் முதலில் அறிமுகம் செய்துவிட்டோம். டாக்டர் சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் உடையவர். அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயும் அவரை மக்கள் அணுகியபடிதான் இருக்கிறார்கள். இப்படியான விஷயங்கள் வந்த உடனே ஃபாதர் என்று அவர்கள் அணுகுவார்கள். அந்த ஃபாதர் வந்து இந்த எதிக்ஸ் அறவியல் பற்றி ஆழ்ந்த அனுபவம் உடையவர். அது தொடர்பான வேலைகளை இங்குள்ள வைத்தியசாலைகளிலும் பல்கலைக்கழகத்திலும் அதை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். வைத்தியசாலைகளிலே அவர் அறவியல் தொடர்பான வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். அதை பற்றி அவர் பல கருத்தரங்குகளுக்கு சில கருத்தாடல்களை செய்திருக்கின்றார். இன்று நாங்கள் இந்த ட்ரக் ஓவர்டோஸாலே எங்களோட பிள்ளைகள் தொடர்ச்சியாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு கருத்தாடலைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப கடந்த வாரம் டாக்டர் உமாகரன் அது பற்றிய கலந்தாடலை செய்து அது பற்றிய விளக்கங்கள் பலவற்றை கொடுத்திருந்தார். இன்று நாங்கள் சமூக மட்டத்திலே அதை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த போதை பொருட்களை மக்கள் பாவிப்பதை எவ்வாறு நாங்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், எவ்வாறு அவர்களுக்கு உதவலாம், இந்த பிள்ளைகள் ஏன் இப்படியான விஷயங்களிலே போய் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்பான கலந்துரையாடலை நாங்கள் சமூக மட்டத்திலே ஆங்காங்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்கள் பல விடயங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றனர். அறவியல் தொடர்பான குழந்தைகள் தொடர்பான அறவியல் தொடர்பான விடயங்களை இந்த ட்ரக்ஸ் மது போதைக்குரிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அதை விளக்க உள்ளார். பேராசிரியர் சந்திரகாந்தனை இப்பொழுது நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி. இது நாங்கள் இன்று கூடியிருந்து சிந்திக்கின்ற இந்த விடயம் ஒரு உதாகரமான விடயமாக உருவெடுக்கலாம். இதை நாங்கள் தள்ளி வைத்து விட்டோம் என்றால் அல்லது இதை லட்சியப்படுத்தலாம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு காலத்தில் இது மிகவும் சிக்கலான வாழ்வு சிக்கலான பாரிய பிரச்சனையாக வரலாம். தனியே தமிழ் சமூகத்துக்கு மட்டும் உரிய ஒரு பிரச்சனை அல்ல. இது இன்று கனடிய சமூகத்தின் பல இனக்குழுமங்களாலும் உற்றுநோக்கப்படுகின்ற ஒன்று. அவர்கள் பல்வேறு கசப்புகளை, கவலைகளை, துயரங்களை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டிருப்பதின் ஒரு வகையிலே ஒரு பக்கத்தில் டாக்டர் பார்வதி அவர்கள் கூறியது போல நான் வைத்தியசாலையிலே மருத்துவ அறிவியல் கற்பிக்கின்ற போது அங்கு மனநோய், உளநோய் துறைகளிலே வருகின்ற இளைஞர்களுடைய பெற்றோரை இளைஞர்களை பார்த்திருக்கின்றேன். இந்த பிரச்சனையினுடைய விளைவாக பல்வேறு சமூகங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள். ஒரு பக்கத்திலேயே நாங்கள் ஆலயத்தில் நான் பணியாற்றுகின்றவன் வாரத்துக்கு ஒரு முறை செல்கின்றவுடைய ஒரே ஆலயத்தில் நான் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக உதவி செய்கின்றன. ஒரு வார இறுதி நாட்களிலேயும் அங்கும் சில பெற்றோர் மிக வேதனையோடு வேறு சமூகங்களை சார்ந்த பெற்றோர் தங்களுடைய வேதனை சொல்வார்கள். அதனால நான் இந்த கடந்த 15 வருடங்களுக்குள்ளும் இப்படியான சிக்கல்களில் ஏறத்தாழ ஒரு 25-30 இளைஞர்களை, இளம்பெண்களை, குடும்பஸ்தர்களை பார்த்திருக்கின்றேன். மிக வேதனையான விடயம். அந்த 25-30 பேருக்குள்ளேயே 15-20 வீதத்துக்கு மேலானவர்கள் மிகவும்
பயங்கரமான வகையிலே சென்று தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அதாவது கட்டடங்களில் இருந்து விழுந்தோ அல்லது ஒரு காருக்கு முன்னால் பாய்ந்தோ அல்லது தலையை கொண்டு போய் சுவரோடு அடித்து எல்லாம் செய்திருக்கிறார்கள். தாய்மார் சொல்லுகின்ற போது சரியான மிகவும் அது ஒரு எவ்வளவு யோசிச்சு பார்க்காத எவ்வளவு நாங்கள் இங்க வாழ்தல் வேண்டி வாழ்ந்த சமூகம். நாங்கள் இங்க வந்த வாழ வேணும், உயிரோடு வாழ வேணும், வளர வேணும். இப்படியாக இளம் குடிப்புகள் அநியாயமாக போகின்ற போது அது பெரிய ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிய ஒரு கேஸை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் தாய் என்னிடத்துல சொன்னார், இப்படி தன்னுடைய கணவர் இந்த அல்லது மறைவான 2 முறை பொருள் தான் அதை பாவிக்கின்றவர் சொல்லி 15-20 வருடத்துக்கு முந்தைய பாவித்தவர். அது பிள்ளை அந்த பிள்ளை 12 வயதில் இருக்க அவள் தொடங்கிவிட்டார். அதன் விளைவாக அவர் வீட்டிலே தந்தையாரோட சண்டை பிடித்து அவர்கள் அந்த தகப்பனுடைய பழக்கத்தை மாற்ற முடியாதால் அவர் முறிவு செய்து பின்பு அவருக்கு இன்னொரு பெண் பிள்ளை இருந்தது. அப்ப அந்த பெண் பிள்ளை வீட்டில் இருக்கத்தக்கதாக இந்த பையன் அதை அடிக்கடி இந்த போதை வஸ்துகளை நாடுவதும் வேலைக்கு போனாலும் அதை எடுப்பது, இப்ப 17-20 வயது வந்தவரும் அதை செய்து மிக கூடுதலாக அதுல ஈடுபட்டு வைத்தியர்களாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாத நிலை வந்து கடைசியாக தலையை கொண்டு போய் சுவரோடு அடித்து அவர் வாழ்ந்தார். இப்படியாக வேதனையான முடிவுகள் வருவதுண்டு. ஆகவே இவற்றை நாங்கள் முளையில கொள்ள முடியுமா என்ற சில விடயங்களை கூற விரும்புகிறேன். இந்த டிம் ஹோட்டன்ஸ் டிமோதீஸ் கடையல் மாதிரி இன்று கேனபீஸ் வர தொடங்கிவிட்டது. 12-13 வயது பிள்ளைகளுக்கு அது என்னுடைய மனக்குழப்பம் வரலாம். என்னன்னு சொல்லி கடையிலான விக்குது, அதனுடைய நல்லா தானே இருக்கும்னு சொல்லி இதுவும் போதாதுன்னு சொல்லி அந்த கடைகளுக்கு இப்ப டிம் ஹோட்டல்ஸ்னா எல்லாம் டிம் ஹோட்டல் தான் இருக்கும், அல்லது மெக்டானல்ஸ் தான் இருக்கும். இது அப்படியே இல்லை. கனிபிஸ்ன்றதை சின்ன இடத்துல போட்டுட்டு மேல போட்டிருப்பார்கள் ஆங்கிலத்துல ஹாப்பினஸ் சென்டர், ஜாய் சென்டர். ஆக்கள் நினைப்பினும் இதுல போனா இல்லை இது மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்குது ஆக்கும்னு சொல்லி இது உள இசை, இன்டர்னல் மியூசிக் அப்படின்னு சொல்லி பல கவர்ச்சியான போலியான ஏமாத்து பேர்கள் உண்டு. அப்போ பிள்ளைகளுக்காக குழப்பம். யாராவது போய் அங்கு அவருடைய ஒரு 12-13 வயது பிள்ளைக்கு யாராவது 17 வயது 20 வயது பிள்ளைய போய் இப்படி பையன் போய் வாங்கலாம். வாங்கியதுல கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த டிம் ஹோட்டன்ஸ் டோனட்டுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி என்று வேறுபாடு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆகையினாலேதான் சிறு வயதிலேயே பிள்ளைகளோடு நாங்கள் உரையாட தொடங்க வேண்டும். உரையாடலை நாங்கள் ஒரு செயற்கை உரையாடலாக நிகழ்த்தாமல் கடைக்கு கூட்டிக்கிட்டு தெரிய வேணும். 12, 13, 16 வயதுல அந்த பிள்ளைக்கு தெரிய வரும். அதெல்லாம் நாங்கள் அதை மறைப்பதனாலும் ஒரு பயனும் இல்லை, பொய் சொல்வதனாலும் பயனும் இல்லை, அல்லது விகாரப்படுத்துவதாலும் பயனில்லை. அதை நாங்கள் பார்த்தோம் பொல்லாத இது அது ஆளை முடிச்சு போடும், அல்லது போனால் இது நஞ்சு, இது அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னாலும் அது உண்மை இல்லை. அப்ப உண்மையையும் பேச பழகணும். என்னுடைய வாழ்க்கைக்கு இது கூடாது, இது இப்படியான பொருள். அப்ப எங்களுக்குமே தெரிந்திருக்க வேணும். நாங்கள் ஒரு பிள்ளையை அல்லது என்னுடைய பிள்ளையோ என்னுடைய பேர பிள்ளைக்கோ நான் புத்தி சொல்வதாக இருந்தால் அது தெரிந்திருக்கணும். இதை சாதாரண உரையாடலாக கொண்டு வருவதுதான் நல்லது. ஏனென்றால் டாக்டர் ஜொனத்தன் கூறியது போல இந்த கேனபீஸினுடைய பக்க விளைவுகள், நீண்ட கால விளைவுகள் பற்றி இன்னும் கூட தெரியாது. எத்தனையோ மருத்துவ அறிவியல் அறிஞர்களுக்கு இதனுடைய நீண்ட கால விளைவுகள் அடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கும், 20 வருடத்துக்கு பிறகு நடக்கும் வேண்டி நடக்கிறத வச்சுத்தான் அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர எங்களுடைய சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் ஒரு வகையில் கனடிய சமூகத்தின் பல்வேறு இனக்குழுமங்களுக்கும் இது ஒரு புதிய விடயம். ஒன்று. இரண்டாவதாக அதே நிலையில இது மருத்துவ ரீதியாகவும் ஒரு இன்னும் முற்றுமுழுதாக திட்டவட்டமாக காரணிகளை கண்டறிய முடியாத இன்னும் கண்டு அடையாளம் காணப்படாத ஒரு விடயம். ஆகையினால் இதுவும் ஒரு பெரிய சிக்கல். இதை முழுமையாக இன்னுமே மருத்துவர்கள் நான் எங்களுடைய எத்திக்ஸ் மீட்டிங்ல இருக்கின்ற போது அவர் சொல்லுவார்கள், we have not come across a complete picture of what are the side effects, what are the long term effects. நீண்ட காலத்தில் இது என்ன விளைவுகளை கொண்டதும், if they are taking it already when they are 14 years old and they are taking from 14 to 18 years, 40 years, 50 years என்று அவர்களுக்கு வரும்போது என்ன நடக்கும்,
குடும்ப வாழ்க்கையில் வாழுகின்ற போது நடக்கின்றதுக்கு தெரியாது. They have not identified long term effects. அது முக்கியமான ஒரு விஷயம். இது சட்டபூர்வமாக கொண்டு வரப்பட்டபடினால எங்கும் எதிலும் எளிமையாக வாங்கக்கூடிய ஒரு விடயமும் உண்டு. காஃபி வாங்குற மாதிரி போய் வாங்கி கொண்டு வரலாம். அப்படியான நிலவரம் வந்துட்டு இது கிடைக்கும் போது ஒரு கையில ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தால், இப்போ நீங்கள் ஒரு டோனட்டையோ இனிப்பியோ வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை இதை யோசிக்காத சாப்பிட துவங்கிடும். இதை கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு குழப்பம் ஏற்படும். இதை அவருடைய நண்பனோ அல்லது அவருடைய உறவினரோ ஒரு வயதானவர் ஒரு இளம் பையனுக்கு குழந்தைக்கு இதை கொடுத்தால் 12 வயசுல அது ஆபத்தை கொண்டு வரலாம் நீண்ட காலத்துல. அதை நாங்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடலை தொடங்குவது என்பதை பற்றி தான் முதல்ல நான் சொல்ல விரும்பினான். அதாவது நாங்கள் இந்த உரையாடலை ஒரு செயற்கை உரையாடலாக ஆக்காமல் இயல்பான ஒன்றாக ஒரு கடைக்கு போற போதோ அல்லது ஒரு நாள் நீங்கள் அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட்டிட்டு போய்க்கலையோ இங்கே ஒரு இந்த கடையினுடைய போர்டை பார்த்து சொன்னால் அல்லது வேறு யாராவது தங்களுடைய குடும்ப பிரச்சனையை சொல்லுகின்ற போது நாங்கள் அதை கேட்டு இப்படி எங்களுடைய உறவினராக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், இப்படி பிரச்சனை கொண்டு வந்தால் எவ்வாறு அதை திருத்துவது என்பதை பற்றி நாங்கள் அந்த உரையாடலில் தொடரலாம். அதனால இந்த உரையாடலை ஒரு செயற்கையான ஒன்றாக இல்லாமல் இயல்பான ஒன்றாக பேச தொடங்க வேண்டும். இரண்டாவதாக உண்மையை பேச வேண்டும். அவர்களிடத்துல நாங்கள் ஒருபோதும் விடயங்களை உண்மைக்கு புறம்பான வகையில பேசக்கூடாது. இது கூடாதவர்களுக்கு தான் இது அல்லது இதை இப்படியான மருந்து நஞ்சுத்தன்மை கொண்டது நாங்கள் விகாரப்படுத்தியோ அல்லது பயமுறுத்தியோ எடுத்த வச்சுக்கு இல்லை நீ சாப்பிட்டா ஆளுடனே முடிஞ்சிருவன் மாதிரியாக நாங்கள் எங்களுடைய தெரிந்திருக்கின்ற அறிவை பகிர வேண்டுமே தவிர தெரியாதவற்றை நாங்கள் பிள்ளைக்கு சொல்லக்கூடாது. உதாரணமா நீங்க கார்ல கூட்டிட்டு போறீங்க, அந்த பிள்ளைக்கு எடுத்த காரை பார்க் பண்ணிக்கலையோ அல்லது பெட்ரோல் அடிக்கலையோ அந்த பெட்ரோல் கடையில வாசிக்குது அந்த போர்டு வாசி இது என்னம்மா இது என்னப்பான்னு கேட்டால் நாங்கள் அதே ஏதோ நஞ்சு வைக்கிற இடம் அப்பயே நாங்க மகள் வீட்டு மண்டை கூட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு சில தாய் தகப்பனை விட அந்த பிள்ளை ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய தன்மை கூட இருக்கும். ஆனால் அறிவும் அனுபவமும் குறைய இருக்கும். ஆகையினால அந்த ஒரு பிள்ளையை நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்றால் அதை நாங்கள் உண்மையான வகையில கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவதாக இந்த உண்மை பேசுவது என்பது சரியானவற்றை we should also have the capacity to listen. அவர்கள் கேட்பதை நாங்கள் அவர்கள் எங்களிடத்தில் கேட்கின்றவற்றை நாங்கள் கவனமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மருந்தகத்தை கடந்து செல்கின்ற போது அல்லது ஒரு நாள் ஒரு கடை கடந்து செல்கின்ற போது இது அப்படி இருந்தால் அந்த பிள்ளை இது என்னென்று கேட்டிருந்தால் நாங்கள் அதற்கு விளக்கம் கொடுப்பது நல்லது என்றால் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை பாவித்து இப்படியாக சொல்லலாம். அல்லது தன்னுடைய நண்பர்கள் இப்படி செய்கின்றார்கள் அது என்ன மாதிரின்னு தெரியாது சில ஸ்வீட் மாதிரி இதுல 2 விதமாக செய்வார்கள் இந்த மரிவானாவை. ஒன்று இது போய்ப்பார்கள், சில இனிப்புகள் உணவுப் பொருட்களோடு ஒரு பண்டமாக அதை உண்பார். 2 ஆபத்துக்களை நாங்கள் குறையில்லாமல் அல்லது ஒரு நாள் எங்களுக்கு தெரியாவிட்டால் சரியான ஒரு இடத்தில் அறிந்து வைத்துக் கொண்டு அவற்றை சொல்ல வேண்டும். எங்களை விட சில அந்த பிள்ளைகளுக்கு புத்திசாலித்தனம் இதில் கூடவும் இருக்கலாம். என்றால் அவர்களுடைய சகாக்கள் அடிக்கடி இவற்றை பற்றி பேசுவதாக இருக்கலாம். அதனாலதான் நாங்கள் நேர்மையினமாக இந்த எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது. என்றால் அது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு உறவை கொண்டு வந்துவிடும். நாங்கள் பயமுறுத்தினோம் என்றால் அல்லது ஒரு நாள் உண்மைக்கு புறம்பான விடயங்களை சொன்னால் அதுவும் பொருத்தமிட்டவையாக இருக்கும். அதனால பிள்ளைகள் கேட்கின்ற போது நாங்கள் நேர்மையாக அதை இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அறிந்தவற்றை சொல்ல வேண்டும். அது வயதை பொறுத்ததில்லை. உனக்கு இன்னும் வயது வரையில இப்ப கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. 12 வயது பிள்ளை கேட்டால் இல்லை நாங்கள் அது அந்த பிள்ளைக்கு அவசியமான விஷயம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி அந்த பிள்ளைக்கு நாங்கள் அடி கொடுக்கவே வேண்டும். அவர்கள் டிவி வழியா அல்லது இன்டர்நெட்ல வேறு வழியாக அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் சில வேளை தவறானதாகவும் பிழையானதாகவும் இருக்கலாம், அது ஆபத்தானதாகவும் இருக்கலாம். அதனால்தான் இந்த உரையாடல் என்பது இந்த 2ஆம் நிலையிலே நான் சொல்லுகின்ற விடயம் கொஞ்சம் நிதானமாகவும் நாங்கள் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த கேட்கல அப்படியான விஷயத்தை கேட்கிறார் என்றால் இங்க வான்னு சொல்லி இருத்தி அதை விளங்கப்படுத்தக்கூடிய நேரமும் அதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கான பொதுவான அறிவும் இருக்க வேண்டும். அல்லது போனால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியரோடு பற்றி கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த தலைப்புகளை பற்றி வெளிப்படையாக மன
சிறந்த மனத்தோடு உரையாடுகின்ற அணுகுகின்ற தன்மை எங்களுக்கு வேண்டும். இதை யார் பயன்படுத்துகிறார்கள், எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அதை கூட அவர்களுக்கு சொல்லலாம். இதனால் வருகின்ற ஆபத்துக்கள், இதற்கு எப்படி அடிமையாகி சில வேளை ஒரு செத்த விட்டு போறீங்கன்னு வைப்போம். அங்க சில வேளை அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். நாங்கள் மாறி சொன்னோம்னா இல்ல, சில வேளை அவர்கள் சமூக நிலைக்காக ஒரு சிலர் அதை மறைப்பார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வீட்டுக்கு வருகின்றவோ அந்த பிள்ளைக்கு தெரியும், அவர்களுடைய நண்பர்களூடாகவோ வேறு நண்பர்களூடாகவோ உண்மை தெரிந்திருந்தால் அந்த பிள்ளை அந்த உண்மையை சொல்லி சென்றால் நீங்கள் சொல்லலாம், அது அப்படித்தான் நானும் கேள்விவிட்டேன், எல்லாம் கேள்விப்பட்டேன், அது வேதனையான தம்பி, இப்படியான ஒன்றுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது சொல்லி அதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து நாங்கள் பிள்ளைக்கு அதை அறிவுறுத்த வேண்டும். ஒருபோதுமே இந்த விடயத்தை கோபத்தினாலும் கடும் தீர்ப்பினாலும் நாங்கள் முன்கொண்டு வர நிறைவு செய்ய மாட்டோம். இந்த இதுல ஈடுபடுது அல்லது போனால் ஈடுபடுகின்ற நண்பர்களோடு உறவாடுது அல்லது போனால் இதை ஈடுபடுகின்ற எண்ணம் இருந்திருக்கிறது அல்லது போனால் இதை மணந்திருக்கின்றது உங்களுக்கு என்றால் உடனே ஆளப்பிடி இவரப்பிடின்னு சொல்லி தடியடு அகப்பியடுன்னு சொல்லி அடிக்க முடியாது. நீங்க உங்களுக்கு அது ஒரு வகையில சட்டமீறல். அதிலும் மேலாக அந்த பிள்ளைக்கு அதை திருந்துவதற்கு வழியாகவே அமையாது, ஈர்ப்பிடவும் கூடாது. வீட்டில் அழைக்கிறது இப்படி சின்ன குடும்பங்கள்ல நடந்திருக்கு இந்த பிரச்சனைகள். நல்ல புதுமையாக இருந்த ஒரு ஆள் திடீரென்று உருவம் மாறி முகம் மாறி குணம் மாறி நடைமாறி வருகின்ற போது அது பெற்றோருக்கும் ஏற்றுக்கொள்ள கஷ்டம். ஆனால் அதுக்கு சரியான மருத்துவ பாதையை அணுக வேண்டுமே அன்றி கோபத்தினாலோ அடக்குமுறைகளினாலோ அல்லது அந்த பிள்ளையினுடைய உணர்வுகளை வேறு வகையாக பாதிப்பதனாலோ உறவை மறுப்பதனாலோ இதை மாற்ற மாட்டோம். ஆகையால் அதை நாங்கள் மிக பக்குவமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கடைகளில் அவர்கள் போட்டிருக்கின்ற பெயர்களை வைத்து இப்ப நான் இங்க எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசமான லேபலிங் தான் செய்கிறது. இது கேளிக்கைக்குரிய ஒன்று, இது சற்று நேர இன்பத்திற்கான ஒன்று, மகிழ்வூட்டுகின்ற ஒன்று, இப்படியாக அவர்கள் பேக்கேஜிங்னு சொல்லுவோம். இந்த வேறு வழியாகத்தான் அதை பாவனைக்கு கொண்டு வருவார்கள். டாக்டர் ஜோனத்தன் கூறியிருந்தார், இவ்வாறு பெரிய நாடுகள் தங்களுடைய பண வருவாயை இதன் மூலமாக பெறுகின்றன சொல்லி. அதனால இதில் ஒரு பெரிய இது நான் முன்ன சொன்ன பூதாகாரமான ஒரு பாரிய பிரச்சனை. இது பூதாகாரமான பிரச்சனையாக இது வளரலாம். இதனுடைய இந்த கஞ்சா அல்லது மரிவானா அல்லது கனபிஸ் என்று நாங்கள் சொல்ற இந்த பொருள் சட்டபூர்வமாக்கப்பட்ட காலம் முதல் அதனுடைய உற்பத்தி, அதனுடைய விநியோகம், அதனுடைய விற்பனை, அதை மற்றவர்கள் வைத்திருப்பதற்கான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அதை பெறுகின்ற தன்மை கூட கனடா முழுவதும் இன்று ஒரு சட்டபூர்வமான விடயமாக இருப்பதனால அதை நாங்கள் கருத்திலே கொண்டு செயல்படாவிட்டால் இந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய பிற்காலம் ஒரு பாரிய பிரச்சனைக்குள் சென்றடையலாம். அதனால இதை பற்றிய அறிவும் எங்களுக்கு வேண்டும். உதாரணமாக டாக்டர் கூறியதை பற்றி இன்னும் சில நேரடியாக பார்த்து சில விடயங்களை வைத்து கூறுகின்றேன். இதில் ஒருவர் ஒரு பிள்ளையை தாய் கூட்டிட்டு வந்தார்கள். அந்த பிள்ளையிட்டு நான் கேட்ட போது அவர் சொன்னார், நான் 2-3 தரம் எடுத்திருக்கேன் இந்த வருஷத்துக்கு சொல்லி. நான் சொன்னேன், தம்பி நீங்க எனக்கு போய் சொல்லக்கூடாது, உங்களோட நடைய போக்குள்ள பார்க்க உள்ளது, நீங்க 2-3 சரம் எடுக்க இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு, நீங்க 2-3 வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்க. 4 வருஷமா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஏனென்றால் நோயினுடைய தொடக்க நிலையில அவர் வந்துட்டார். அது 2 தரம் எடுத்தால வராதுன்னு சொல்லி வேறு வழியாக நான் சொன்னேன் உங்களுக்கு. நான் இந்த மெடிக்கல் எத்திக்ஸ்ல ஈடுபடுற அப்படின்னா விசேஷமாக கேமேஜோட சேர்ந்து கூட மெடிக்கல் எத்திக்ஸ் இதுக்கு போயிருக்கின்றேன் ஆலோசனை கூட்டங்களுக்கு. அங்க சொல்லுவார்கள், அங்க எங்களுக்கும் சேர்த்து கற்பிப்பார்கள், அல்ல தங்களுடைய கேஸ் ஸ்டடி என்று சொல்லி கஷ்டமான இளைஞர்களுக்குரியது அல்லது போனால் சில சமூகங்களுக்கு, சில இனக்குழுமங்களுக்குரிய விடயங்களை பற்றி சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது இதனால வருகின்ற தீய விளைவுகள், தீங்குகள் மிக பிரமாண்டமானவை. இளம் வயதிலேயே உபயோகிக்க தொடங்குகின்றவர்கள், நீண்ட காலத்திற்கு அதற்கு அடிமைப்பட்டவர்கள், அவர்களுடைய சுகம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் ஆபத்தான வகையில் திசை மாறி செல்லும். அவர்களுடைய நினைவாற்றல் குறைந்து கொண்டு போகும், சிந்தனை செறிவு குறைந்து கொண்டு போகும். கற்கின்ற ஆர்வம், இளம் பிள்ளைகளா இருந்தால் பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வரிடம் செல்வார்கள், 2ஆம் 3ஆம் இடத்தோடு அவருடைய டிகிரி எல்லாம் பறந்தார். படிப்பில் ஈடுபாடு வேணும், அந்த கற்கின்ற ஈடுபாடு என்றால் எங்களுடைய மூளைதான்
எங்களுக்கு சொல்லித்தரணும், இதை எடு, இதை வாசி, இதை படி, கொஞ்சம் பொறுமையாயிரு, பொறுமையாக படின்னு சொல்லி சொல்றதும் எங்களோட மூளைதான். எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற எங்களுடைய செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதும் அதை சரியான திசையில கொண்டு செல்வதும் எங்களுடைய மூளை. அந்த மூளையை நாங்கள் இந்த வஸ்துக்களினூடாக அதி கூடுதலான வகையில தாக்கினோம் என்றால் அது எங்களுடைய மூளைக்கு பெரிய பிரச்சனைகளையும் தீங்குகளையும் விளைவிக்கும். உணர்ச்சி வசப்பட்ட சில முடிவுகளை எடுக்க சொல்லும். சில வேளையில என்ன செய்யறேன்னு தெரியாம அந்த நான் சொன்னேன், ஒரு இளைஞன் போய் தன்னுடைய தலையை 2 அடிச்சு மண் வெடித்து செய்யற அது முதல் தரம் அடிக்க இல்லை. அந்த அபார்ட்மெண்ட் ஒன்ல இருக்கிறவர் எப்பவும் லிப்டால வந்து ஒரு மாதத்துக்குள்ள ஒருக்கா இருந்தாலும் தலையை அடிச்சுட்டு வச்சுருப்பேன். இப்படியாக தன்னை அறியாமலே இந்த பயன்பாடு மூளை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு என்றால் தன்னிலேயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அங்க சொல்வார்கள் சில வேளைகள் அவர்களுக்கு எங்களுக்கு கேட்காத சட்டங்கள் கேட்கும் என்ற மூளைக்குள்ள பதிந்திருக்கின்றவை அவர்களுக்கு சொல்லும். எங்களுக்கு கேட்காத குரல்கள் கேட்கும், எங்களுக்கு கேட்காத. நாங்கள் நினைப்போம் இது சும்மா சொல்றேன் கதைக்கையில் இல்லை, அவற்றை மூளைக்குள்ள அது உண்மை, அது நிஜம், அவர்கள் நடக்கும்போது நிஜம். எங்களுக்கு தெரியும் சில விடயங்கள் நார்மலாக சாதாரணமாக நாங்கள் கனவில நாங்கள் முழு நித்திரை அறிக்கைகளை நாங்கள் கதைக்கிற மாதிரியும் அல்லது இன்னொரு கதைக்கிற மாதிரியும் கூட நாங்கள் கேட்கலாம். கண் மூடி நித்திரோட நேரம் நாங்கள் பல விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் நிறங்களை பார்க்கின்றோம், கண் நித்திரையில கனவிலேயே நாங்கள் ஆட்களை பார்க்கின்றோம், அவர்களை பார்க்கின்றோம். அப்படியாக அந்த இது மூளைக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த வஸ்து மூளை மிகவும் சிக்கலான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்வார்கள். மூளையினுடைய வளர்ச்சியை 17 வயதில் இருக்கின்றவர்கள் இருந்து எங்களுடைய மூளை சொல்லுவார்கள் 25-30 வயது மட்டும் வளர்ந்து கொண்டு போகும். மற்ற எல்லா உடல் பகுதிகளும் வளர்ச்சியில் ஒரு சம்பிதத்துக்கு வந்தாலும் மூளை வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே போகும் சொல்லி. ஆனால் இந்த வஸ்துக்களினுடைய பாவனை மூளை வளர்ச்சியை கொண்டிருக்கணும். இதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கற்கின்ற கான்சென்ட்ரேஷன், கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும், கல்வி முன்னேற்றத்தில் சிரமம் ஏற்படுகின்ற போது தன்னிலே ஒரு வெறுப்பு ஏற்படும். எடுத்துட்டு போறாங்க, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி. பள்ளிக்கூடத்தில் கொடுக்கின்ற பணிகள், வீட்டு வேலைகள் அல்லது அவற்றை செய்கின்ற திறமை, இவற்றிலே தங்குதடைகள் ஏற்படும். ஒரு கட்டம் மீறிய பிற்பாடு அவர்களுக்கு மனநோய் அல்லது பைபோலார் அல்லது ஸ்கிட்சோஃப்ரேனியா, டிப்ரெஷன், பதட்டம், கைநடுக்கம் இப்படியானவை வரும். 35-40 வயதுகளே இது வரும். இது இவற்றை நான் நேரடியாகவே பார்த்திருக்கின்றேன். எங்களுக்கு இந்த 4-5 வைத்தியசாலைகளில் நான் மருத்துவ அறிவியல் கற்கின்ற போது அங்க 4 வைத்தியசாலைகளில் மனநோய் பகுதி உண்டு. அந்த பகுதியில அதுக்குள்ள ஒரு செக்ஷன் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அதனால வருகின்றவர்களுடைய நடத்தை, நடைமுறைகள், போக்குவரத்தை பார்க்கிற போது அப்படியே வெளிப்படையாக தெரியும். இவை தவிர உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள்ல நுரையீரல் பாரிய சிக்கலை ஏற்படுத்தணும் சொல்லி சொல்லுகின்றார்கள். சுவாசிப்பதிலே பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி சொல்கிறார்கள். எவ்வளவு தூரம், எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, அதாவது அடிக்கடி உபயோகிக்கின்றவர்களுக்கும் தொடர்ச்சியாக உபயோகித்து வருகின்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உண்டு. இறுதியாக சில வேளைகளில் குடும்பத்துக்குள்ள வேறையும் ஒருவர் இதை உபயோகித்திருக்கலாம் அல்ல உபயோகித்திருக்கிறாருன்னு வைப்போம். அவர்களிடத்திலும் அந்த உண்மையை பேசுகின்ற தன்மை இருக்க வேண்டும். இது நடப்பதெல்லாம் நடந்திருக்கின்றது. தந்தை பாவித்திருக்கின்றார். இங்க 25 வயதுல வந்தவருக்கு வைப்போம். இப்ப 50 வயசு. இப்ப பிள்ளை பாவிக்கிறார். ஆனா தந்தையாருடைய நண்பர் வழியாகவும் வேறு வழியாகவும் மானை கேள்விப்பட்டாருன்னு வைப்போம். இப்ப தந்தை அதை மறுதளித்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது பிள்ளைக்கு கூடாது. தன்னுடைய துயரமான பிற்காலத்தை பார்த்து நல்ல வழியில இவருக்கு அறிவுரை கூறினால் அந்த பிள்ளைக்கு உண்மை பேசுவதாகவும் இருக்கும். அந்த பிள்ளை சரியான வழியில வழிநடத்தி செய்வதாகவும் இருக்கும். வீடுகளில் நீங்கள் தற்செயலாக ஏதாவது கண்டுபிடித்தால் அல்லது ஒரு பிள்ளையினுடைய மாற்றத்தினுடைய மனநிலை மாற்றத்தில் கண்டுபிடித்தால் அதை பற்றி நாங்கள் எரிச்சல் பட்டு அல்லது சண்டை பிடித்து வீட்டுக்கு ஒரு போராட்டத்தை தொடங்குவதால மாற்றிக்கொள்ள மாட்டோம். அன்பாக உதவி செய்வேன் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளை ஊட்டி நாங்கள் அதை பற்றி வீட்டிலே உரையாட வேண்டும். அதை தர்க்கத்துக்குரிய ஒன்றாக அல்லது எங்களுடைய சமூக அந்தஸ்து எல்லாம் குறைந்து விட போறதே, எல்லாம் வழிய போறதேன்னு சொல்லி அப்படியாக பார்ப்பதனால அந்த பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். இந்த
வலிமை போல வளர்ந்த பிள்ளையும் இப்ப பசி சாப்பாடு கட்ட சாப்பிட்றதுல நேரத்துக்கு சாப்பிட்றதுல பசி இல்லைன்னு சொல்றார். அடிக்கடி போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி கொண்டு வரார், அல்லது உங்கள்கிட்ட காசு கேட்கிறார். புத்தகத்துக்கு எல்லாம் ஒரு விஷயங்களுக்கு என்னதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அடிக்கடி 10 ரூபா தாங்க, 50 ரூபா தாங்க, 25 ரூபா தாங்க கொண்டு கேட்கிறார். இப்படியான ஒரு மாற்றம் இருந்தால் அதை அவதானித்து அதை பற்றி நீங்கள் விவரமாக நாம் உண்மையாக இருந்தால் அந்த பிள்ளையை உண்மையாக இருக்க பழகிக்கொள்ளும். அதனால அந்த பிள்ளைக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, இங்க வேற சொல்லி வெளியில கூட்டி கொண்டு போயோ அல்லது கடைக்கு போய்க்கலையோ அல்லது கார்ல கொண்டு போய்க்கலையோ தாயோ இதை மறந்திறந்து I will help you under the confidence. To give confidence to the child that the child can trust the parents. They are not going to make it battle in the house. They are not going to make it. They are not going to declare a war on the person, but they will handle it with care, with love, with protection. அந்த மாதிரியான உணர்வுகள் அந்த பிள்ளைக்கு கொண்டு வர்ற வகையிலும் வழியிலும் நாங்கள் செய்வோம் என்றால் அது நன்மை கிடைக்கும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர், நல்ல விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். உங்களிடம் கேள்விகள் கேட்பதற்கு இருக்கிறார்கள் நினைக்கிறேன். ராஜினி, இது தொடர்பான சில சமூகத்திலே நிகழும் சில விடயங்களை பேசியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்களோ தெரியாது, பிரதாஜினி தான் இந்த லோ அண்ட் இதுல சட்ட பிரச்சனைகள் பற்றி பேச இருந்தார். அவர் அதிலே சட்டத்துறையிலே கல்வி கற்ற ஒரு பெண். ஆனால் அவருக்கு இன்று ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு நிகழ்வால் அவருக்கு வர முடியவில்லை. இப்பொழுது ராஜினி சமூகத்திலே உள்ள சில சிக்கல்கள் பிரச்சனைகள் பற்றி அவ இப்ப 13 வருஷமா இந்த அடிக்ஷன் கவுன்சிலிங் வசந்தத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அதை பற்றி இப்பொழுது சில விஷயங்களை உங்களுடன் மக்களுடன் பகிர்ந்து கொள்வார். நன்றி, வணக்கம். இது நான் பார்வதி என்று சொல்லிட்டேன். இதை நான் ஃபார்மலா ஆயத்தப்படுத்தல, அனுபவத்துல கண்டதைத்தான் நான் சொல்றேன். இது எல்லாரும் வளமையாக மன்னிச்சு கொள்ளுங்கள், நானும் உண்மையில இன்னொரு மீட்டிங் இருக்குது எனக்கு. நீங்கள் ஏதாவது கேட்க இருந்தால் கேள்வியை முடிச்சிட்டு போக பாக்குறீங்களா? போயிலுமா 10 நிமிஷத்துக்கு சில வரக்கூடும். ஃபாதரிடம் கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ராஜினியுடன் கலந்துரையாடல் செய்வோம். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஃபாதர் சந்திரகாந்தனிடம் கேள்விகள் கேட்க உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் கைகாட்டிகளை உயர்த்தலாம், அல்லது நீங்கள் கையை காட்டினாலும் நாங்கள் கண்டுபிடிப்போம். தயவு செய்து கேள்விகள் கேட்கிறவியல். நீங்கள் ரஞ்சி கதையர் கையெழுத்திருக்கிற யாரு? மேடம், நான் ப்ரொஃபஸர் சந்திரகாந்தன் அந்த டாக்கின் செய்து, அதாவது கனடா போன்ற ஒரு நாட்டில் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் போய் அடித்து போட்டு போகிற டிரைவர்ஸ், மற்றது பார்க்ஸ் அண்ட் இதுகளில் கூட இனி நாங்கள் இந்த லிக்கர் இதில் கூட அனுமதிக்கலாம்ன்ற மாதிரி கவுன்சில் டிஸ்கஷன், இதெல்லாம் போகிற அந்த செல் நிறைய ட்ரெண்டை பார்க்கல என்ன மாதிரி இந்த, அதாவது எனக்கு ஒரு ஆள் சொன்னவ கூட்டில் அந்த நரியூருக்கு கஞ்சி புலியூருக்கு வந்தாண்டு எல்லாத்தையும் ஒரு லீகலைஸ் பண்ணுற தன்மை அதுகளெல்லாம் அவ்வளவுத்துக்கு பிரச்சனையாக வரும் இந்த நாட்டின் வருங்காலம் என்று கொஞ்சம் வருங்கால சந்ததியும் வருங்கால போக்கும் எப்படி இருக்குமென்றது கொஞ்சம் கவலைக்குரிய மாதிரி இருக்கிறது. அதுக்கு ப்ரொஃபஸர் ஒன்றும் செய்யலாத நாள் இருந்தாலும் அந்த அக்கறை உண்டு, அந்த கன்சர்ன் ஒன்று இருக்கிறதாக படுது. பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றி அதுக்கு ஏதாவது இந்த அகடமிக்ஸோ அல்லது புத்திஜீவிகள் என்று இருக்கிற வேண்டிய ஆலோசனையை கேட்கிற முதலியில் அரசாங்கம். ஆனால் என்ன நடக்குதுன்ற விளங்கையில் அரசியல்வாதிகளோட என்ன இது கதைக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். மற்றபடி ப்ரொஃபஸர் இந்த டாக் மிகவும் நல்லா இருந்த ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. எனிவே
நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது நாங்கள் இந்த நாடு இனிய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இவ்வளவோ நல்ல விடயங்கள் உள்ள நாடு. நாங்கள் அறிவோம், உண்மையிலேயே உலகத்திலே கல்வி அறிவில் கூடிய நாடுகளை பற்றி பட்டியல் போட்டார்கள். அதுல முதலாவது கனடா, த மோஸ்ட் எஜுகேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு பட்டியல் உண்டு. அப்படியான ஒரு நாடு. இரண்டாவதாக இது ஒரு லிபரல் டெமோக்ரஸி, ஒரு தாராள மனங்கொண்ட ஒரு ஜனநாயகம். மூன்றாவதாக வளர்ந்த நாடு, 60ஆம் ஆண்டுகள்ல வளரும் நாடாக இருந்தது, இந்த வளர்ந்த நாடாக இருந்தது. இந்த நல்ல திறமையான இந்த விடயங்கள் இருந்தும் இப்படியான உதாரணமாக எங்களுக்கு பக்கத்து நாட்டை எடுத்தோம்னா அங்க ஒவ்வொரு வாரமும் மாஸ்கிலிங். இந்த வருடம் இப்ப மே மாதத்துல நிக்கிறோம். CNN காலையில சொன்னார்கள் 201 இந்த மாஸ்கிலிங், அதாவது கூட்டத்தோடு கொள்ளுதல், கூட்டங்களை கொள்ளுதல் என்ற மாதிரியான துவக்குப்பாவனை இருந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் இருந்தும் அங்க யாரும் இந்த நேரம் துவக்க வச்சிருக்கலாம், கொண்டு போகலாம், கொண்டு தெரியலாம் இல்லையா? அதனால சிலது இந்த ஜனநாயகத்தினுடைய பலவீனமும் பலத்தையும் பெற்று எழுதுகிறவர்கள் இதை கூறுவார்கள் சில வேளைகளில். ஃப்ரீடம் பண்றது இந்த வகையில கனடா என்று ஒரு நாள் இப்ப நாங்க சொல்றோம் இப்ப நடக்குதுன்னு சொல்லி, ஆனால் இப்ப நடக்காட்டிக்கும் இன்னும் 2 வருஷத்துலயே நடந்திருக்கலாம், 3 இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இங்க வாழ வந்தவர்கள், வாழ்தல் வேண்டி புலம்பெயர்ந்தோம். ஆகவே நாம் இங்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான நேர்மையான வகையில நாம் பாறைகள் விழுந்து ஒன்று கேட்கல, பாதையால போற மாதிரி தான். மாதிரியான ஒரு தன்மையிலும் எங்களுடைய உரையாடல்களையும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு எங்களுடைய அந்த ஊர்ல பட்ட கஷ்டங்கள், நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கின்ற போது எங்களுடைய பெற்றோருடைய பொழுதலை பற்றி சொல்வது நல்லது. இங்க பிள்ளைகளுடைய வாழ்வை சொகுசான வாழ்வாக அமைக்கணும்னு பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பக்க விளைவுகளும் ஒன்று இதுதான். To get our children to go through the struggle of life and daily struggles of life, not to give them all kinds of comforts, and sometimes that providing with all kinds of comforts quietly leads them to this direction. In fact, I've observed it in some families, very well-to-do families. Sometimes they bring their children and say, "Your father put it on the children." So then I said, somewhere there has been a mistake. Whenever the child came and asked for anything, a shirt may be costing only $10, but the child said there's another shirt sold for $150 and that's what I want. The father said, okay, take it, with the shoes and all that. And then after 3 years, he says, he ordered things and got them. They are still in my cupboard or in his room. But look at him, he's with a torn overcoat and unshaved, unruly hair. தலைமுடி இழுக்காமலுக்கு ஒரு பழம் மணக்கு உடுப்பே மணக்குது. அப்படியான ஆளில்லை இவர். நாளுக்கு ஒரு புது ஷூஸும் போட்டு அப்படி போனாங்க. அதுல அவருடைய பிறகு how he changed his life and went into the gutters and all. சிவபாலு கேள்வி இருக்கிறார். ஃபாதர், அருமையான ஒரு உரையாடல் இன்றைக்கு. உங்களுக்கு 2 விதமான அனுபவம் உண்டு. சிகிச்சையுடைய அனுபவம், மற்றது வைத்தியசாலை பசுக்களோடைய அனுபவங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய அனுபவங்களைத்தான் பகிர்ந்திருக்கிறேன் நான் நினைக்கின்றேன். இதுல மிக வாய்ந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பெற்றார் எப்படியான முயற்சிகளை எடுக்கலாம். அவர்கள் பாடசாலையோட தொடர்பு கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் இந்த நடத்தைகள் மாற்றங்களை அறிய முடியுமா, அல்லது அதை முயற்சி செய்தால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா என்ற ஐயங்கள் பெரும்பாலான பெற்றாரிடம் இருக்கு. தாங்களை கதைக்கலாத இப்ப லாங்குவேஜ் பேரியரை விட அவர்கள் பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பிள்ளைகள் தங்களோட சொல்ல மீறி போயிடுவார்களோ என்ற ஒரு நிலை. அதை விட பெற்றோருடைய தாக்கம் கல்வியிலே அவர்களுக்கு விருப்பமில்லாத துறையிலே அவர்களை கூடிய அளவுக்கு ஈடுபடுத்த அவர்களை பிரேஷர் பண்றது.
கூடிய அளவுக்கு இதைத்தான் படியுங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு கூட அழுத்தம் கொடுக்கிறதுகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் இதற்கு காரணமாக அமைகின்றதா அப்படியான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதைத்தான் நான் கேட்க விளைகிறேன். நீங்கள் கூறியதும் ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்தில் அது பல சிக்கல்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த இடைவெளி. ஆனால் இதுல 3 விடயத்தை நான் கொஞ்சம் பெற்றோர் செய்யக்கூடியவைன்னு சொல்லுவேன். சிலது நாங்கள் செய்ய முடியாதவை, சிலது செய்யக்கூடியவை, சிலது செய்ய வேண்டியவை. செய்யக்கூடியவையில முதலாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் என கரிசனை எடுக்கத்தான் வேண்டும். அவர்களை அந்த என்னுடைய பிள்ளை யாரோட சிநேகமா இருக்கிறார் அல்லது அடிக்கடி போன்ல இருக்கிறார் என்றால் தம்பி யாரோட சொல்லி சும்மா இருக்கிற நேரம் கேட்கலாம். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்க ஒரு நாளைக்கு வீட்டை கூட்டிட்டு வான்னு சொல்லி இங்க வந்து கிடைக்கலாம். இந்த சம்மர் டைமில் பார்க்கல இந்த பேக்யார்ட்ல இந்த கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ உங்களுக்கு அதை ஒப்சர்வ் பண்றதுக்கு அல்லது அதை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மிக தேவையான ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சகாக்களுடைய இந்த அழுத்தம் என்பது கவனியாமல் விட்டு போனால்தான் கூடும். என்றால் வீட்டிலே அவருக்கு கரிசனை இல்லை என்றால் அவர் நண்பர்களோடு தான் கூட தன்னுடைய அன்பை பராமரிப்பு தேவைப்படும். உதாரணமா இந்த 2 பெற்றோரும் வேலை செய்கின்ற சில வீடுகள் பாவம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை ஒன்று உண்டு. அவர்கள் நண்பர்களைத்தான் பெற்றோர்கள் போலவோ அல்லது போனால் அவர்களுடைய உடன்பிறப்புகள் போலவோ கொள்வார்கள். நீ எங்களுடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு வருகின்றது. நாங்கள் முந்தைய பொதுவாக 3, 5, 8 பிள்ளைகள் இருப்பார்கள் குடும்பத்தில். இப்ப இங்கே அப்படி செய்ய முடியாது. 2, 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு இடையான இடைவெளிகளும் கூட அதுகளும் அந்த உறவுகளை நல்ல சரியான வகையில ஆற்றுப்படுத்துவதற்கு உதவாது. 2வதாக நாம் எவ்வாறு இவர்களுடைய நண்பர்களை பற்றி கரிசனை கொள்ளுகின்றோமோ அதே போல இவர்களை தனித்துவ முறையிலையும் இவர்களுடைய பாடத்தை பற்றி, படிப்பை பற்றி, டியூஷனை பற்றி, ஒழுங்கா போறதை பற்றி, இவர் மார்க்ஸை பற்றி கட்டாயம் செய்யணும். இத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்குன்னு சொல்லி போட்டு சில வேளை பாடசாலைக்கு போறதில்லை. இதுல போறவர்கள் வந்து மோனுக்குள்ள இருப்பார்கள். அல்லது போனால் வீட்டுல தாய்ந்த வெப்பனும் பிரச்சனை என்றால் இன்னும் மோசமாக போவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் சரியாக கல்வி வாழ்க்கை சீரழிஞ்சு போகின்றது. இதே சில பார்க்க சரியான வேதனையாக இருக்கின்றது. இதை கண்ணாலையும் கண்டிருக்கிறேன் நான். சில பிள்ளைகளை ஏதாவது நாங்கள் ஒரு டே ஆஃப் சொல்லி கடை போடலாம், அங்க நிற்பேன். நம்ம பெயின் நம்ம இங்க நிற்கிறாய் பள்ளிக்கூடம் இல்லவான்னு சொல்லி கேட்டால் கோவம் வரும் சில பேருக்கு. சில பேர் அன்பா சொல்றார்கள் என்ன வீட்டுல பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்கு போயின்னு சொல்லி இப்படியாக நடக்கிறது உண்டு. அப்ப அதெல்லாம் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக வாழன்னு சொல்லி இங்க வந்த பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் போயிட்டு இருந்தாலும் அந்த தன்மையில அவர்களை கொண்டு வர வேண்டும். 3வதாக பிள்ளைகளுக்கு ஒரு அளவு அறிவும் வயதும் வந்த பிற்பாடு கொடுப்பவற்றை நாங்கள் சிந்தித்து யோசித்து தான் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை இந்த பியர் பிரஷருக்கு எப்போ அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அம்மா அப்பாட்ட சொன்னா இன்னமும் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணம் வருகின்ற போது அவர்களுக்கு பெருமதி, இந்த ஒரு பொருளினுடைய விலைக்கும் அதனுடைய பெருமதிக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. பிரைஸ் ஆஃப் a thing and the value of a thing. So இவர்களுக்கு தேவையா? இப்ப எனக்கு ஷர்ட் வந்து உண்மையில எல்லாரும் என்ன பாலிஸ்டர் போடினோம், நானும் இந்த பிள்ளையே போட வேணும் சொல்லி சொல்லலாம். இல்லை உனக்கு நாங்கள் வருஷத்துக்கு வாங்கி தந்திருக்கோம், அதை போடும். இப்ப தேவையில்லை, அடுத்த வருஷம் வேலை போனால் இன்னொரு வகையாக சொல்வதாயிருந்தால் தேவையற்றவை என்பதை பற்றி அவசியமான எது அவசியம் என்பதை புத்தகம் அவசியம் படிக்கிற பிள்ளை நூல்கள் அல்லது புத்தகத்தை பற்றிய ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிரயாணம் செய்து சில விடயங்களை அறிய வேண்டியிருந்தால் அதுக்கு காசு செலவழிப்பதில் குறையும் இல்லை. அது நண்பர்களோட 3 பேரோட போறா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது அவர்கள் கல்வியூக்கம் உள்ள நட்புறவு உள்ளவர்கள் அப்படியான ஒன்றை செய்வார்கள். இந்த பியர் பிரஷர் எப்பொழுது தீய வழியில போகும் என்றால் நான் அழிகிறேன் இன்னொருவரும் அழியட்டும் என்ற மாதிரி செய்கிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் பிள்ளைகளுக்கும் சில வழியில உடைந்த குடும்பங்கள்ல இருந்து வந்த பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒருபோதும் ஆகிவிடலாம். அப்படி விடாமல் பார்ப்பது பெற்றோர்கள். இது நீங்க சொன்னது இது சிக்கலான பிரச்சனை, ஆனா இது நிஜமான ஒரு யதார்த்தமான ஒரு பிரச்சனை. மிஸ்டர் சிவபால சொன்னது. சில வேளைகள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள் கொஞ்சம் வீக்கான பிள்ளைகள் சொன்னா அங்க உள்ள புலியும் காரணமா வீட்டுல போய் இன்னத்தை கொண்டு வா
இன்ன பொருள் எடுத்தோம்னா சிலர் கொண்டு போய் பெற்றோர் நகையிலே எடுத்துக்கொண்டே கொடுத்தாக்களும் இருக்கிற பிள்ளைகள். அப்ப அப்படியானதை எப்படி பெற்றோர் தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற நான் பார்க்க அளவுக்கு நான் வீட்டு பக்கத்திலே ஒரு கதலிக் ஸ்கூல் 7:30 மணிக்கு தாய் கொண்டு வந்து இறக்கி விட்டு போற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அதே இடத்துல நிக்குது 9, 8:45 வரைக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்க அவர் அங்க போன்ல ஏதோ செய்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடிய இருக்கு. நாங்கள் வீட்டுல பார்க்கக்கூடிய இருக்கு எனக்கு. அப்படியான சூழ்நிலையில அந்த பெற்றார் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேணும் என்றதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அது வந்து அந்த பெற்றார் வந்து அங்குள்ள சூழல் தொடர்பான சில விடயங்கள்ல வந்து அக்கறை காட்டலாம். உதாரணமா நீங்க சொன்ன அந்த பெற்றாருக்கு வந்து 7:30 மணிக்கு விட்டுட்டா வேலைக்கு ஓடணும் போல இருக்குது. அது அவைகளுக்கு எல்லாம் வேலை 8 மணிக்கா இருக்கலாம். அப்ப அதாலே இல்லாண்டுக்கு அவளை வில்லனை கொண்டு வந்து ஒரு பிள்ளைய விடுறதுக்கு தேவையில்லை. அப்ப அது வந்து அந்த பிள்ளைய வந்து அதுலயே நிக்கணும். அந்த டிவியை ஒரு டெலிபோனை கொடுத்த உடனே அந்த பிள்ளை வந்து அந்த டெலிபோனோடய மினக்கட்டு கொண்டு இருக்கும். அப்ப தாங்கள் அந்த பிள்ளைக்கு கொண்டு நடந்தாலும் அது தங்களுக்கு போனை கூப்பிடும். தான் இந்த டெலிபோனையும் வாங்கி கொடுக்குறார்கள் பிள்ளைக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி. ஆனா பிள்ளைன்ற பாதுகாப்புக்கு அந்த போன் வந்து எந்த வகையிலையும் உதவி செய்யறதா இல்லை. இங்கே ஒரு பிள்ளைக்கு எதுவும் நடந்தா பக்கத்தை நிக்கிறவே உடனே போனை அடித்து கொடுப்பினான். அப்ப அதுலயும் எங்களோட பெற்றோர் அந்த சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு போனை கொடுத்துறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக இந்த இருக்கிற போனை கூட அந்த பிள்ளைகள் வந்து வாங்கி அதுலயே கேம் விளையாட துவங்கி அது பிறகு வேறு எங்கேயோ கொண்டே விடுது. அப்ப எங்களுடைய பெற்றோருக்கு வந்து அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்தி அவர்களுடைய வயதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை செய்யறதுல அக்கறை குறைவாக இருக்கிறது. அது முத்தி போனா போல அவைகள் கொஞ்சம் வயது வந்த பிறகு அவை செய்யற பிரச்சனைகளை இட்டு பெற்றார் அழுது குளறி அதுக்கு பிறகுதான் அவைகள் தேடின உதவி. ஆனா அந்த நேரம் வந்து ஆக பின்னுக்கு மிக பிந்தி போச்சுது. என்னன்னா பிள்ளை ஆல்ரெடி புள்ள வந்து பழுதா போச்சு. அப்ப அதுலயே அந்த பிள்ளைய திருத்தி எடுக்கிற இப்படித்தான் நடக்குது. நாங்கள் பாக்குற அளவுல நிறைய பிள்ளைய ட்ரக்ஸுக்கு போயினோம். இப்ப பொம்பளை பிள்ளைகள் கூட இப்ப டிராபிக்கிங்ல போறார்கள்ன்றதை நாங்கள் அறிகிறோம். அவங்களோட சோசியல் சர்வீஸுக்குள்ளால வெவ்வேறு சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸுக்கு அந்த பிள்ளைகள் வந்து போயிருக்கிறார்கள். அப்படியான விஷயங்கள் வந்திருக்கு. ஏனென்னா அதுலேயும் கூட நாங்கள் கேள்விப்படுறோம். என்னன்னா இந்த பெற்றார் வந்து அந்த பிள்ளைகளை வேலைக்கு போயிட்டு அப்ப சின்ன பிள்ளைகளாயே அவையெல்லாம் வீட்டுல இருக்க விட்டுக்கிறது. அப்ப வந்து வீட்டுல ஒன்றும் செய்யல. அது கோவிட் டைம்லயும் குறிப்பாக அவர்களுக்கு வேற ப்ரோக்ராம்களும் இல்லை. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு அந்த பின்னேரத்துல வந்து பள்ளிக்கூடத்தால வந்த உடனே அவைகளுக்கு ஒரு அந்த நேரத்துல எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம டிவியை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப பிள்ளைகள் வந்து வேற நாட்டங்கள்ல வேற தொடர்புகளை இந்த போனுதலுக்கால எடுத்து இன்றைக்கு வந்து நாங்கள் கேள்விப்படுற விஷயம் எங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த விடயங்கள் கூட அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்டா எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு தண்டு அதுக்குள்ள நாங்கள் குக்கப் பண்ணி போய் நிற்கிறோம். அப்ப அதுல இருந்து மீள முடியாமல் இருக்குதுகள் சில பிள்ளைகள். அதே போல ஆம்பளை பிள்ளைகளும் வெவ்வேறு பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்பட்டு இந்த ஆம்பளை பிள்ளைகள் இந்த ஒரு தொகையான பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். என்ன அவர்கள் ட்ரக் அடிக்ஸா போய் அந்த ட்ரக்ஸால அவர்கள் தங்களோட வாழ்க்கையே தங்களே இழந்திருக்கிறார். இதே பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் மற்ற பிள்ளையாவது திருத்தக்கூடிய ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படுமென்னா இல்லை. என்ன பிள்ளைக்கு வந்து என்ன நடந்துட்டா கேட்டா அதை மறைக்க பார்க்கிறார்கள். அப்ப தங்கள்ல உள்ள குற்றத்தை அவர்கள் உணர்வதா இல்லை. இது ஏன் இந்த பிள்ளை இப்படி போச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான் அவைய பழுதாக்கினுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பழிய போடுறாங்க. நாங்க பெற்றோர் எங்கள்ல நாங்கள் பழிவை போட வேணும். ஏனென்றா நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு 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 நிலைமையை நாங்க உருவாக்கவில்லை. சாரி, நான் இதை அதிகம் பேசக்கூடாது. நீங்கள் ஃபாதர் சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவருடைய சூழலுக்கு ஏற்ப அவர்கள் இடம் எங்கு வாழுகின்றார்கள் சொல்லி அந்த அடிப்படையில இந்த பிரச்சனைகள் வரும். ஒரு சில இடங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சில மாணவர்களே மூத்த மாணவர்கள் அதுங்களுடைய தமிழ் ஆக்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த பல்கலைக்கழகத்துல படித்து லீவ்ல வந்து நிற்கிறார்கள். ஃப்ரீ டியூஷன்ஸ் கொடுக்கிறேன் சில இடங்கள்ல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு. அவையில் காலமையில 8:30 விடுவார்கள்.
அல்லது அந்த 7:30க்கு விடுவார்கள். அப்ப 8 மணி நேரம் இருக்கக்கூடிய இது எல்லா இடமும் வசதிகள். அதான் அது ஒவ்வொரு சூழலையும் பொறுத்தது. சில இடங்கள்ல தங்களுடைய வீட்டுல வச்சு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு எங்களுக்கு இன்னும் வர வேணும், கல்வி அறிவியல மேம்பட வேணும்னு சொல்லி அதுக்கு இப்ப தாய் ஒன்றை பள்ளிக்கூடத்துக்கிட்ட விடுறான்னு கருத்து அவர்கள் அவசரமாக வேலைக்கு ஓட வேண்டும்ன்றபடினாலதான் இப்படியான சூழல்கள் இருந்தால் நாங்கள் ஆக்கபூர்வமாக ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தால் அல்லது பாடசாலைகளோடு தாய் தப்பன் கதைக்கிற அளவுக்கு ஏதாவது முயற்சி செய்தால் நல்லது. அவர்கள் அங்கு சென்று பாடசாலைகள் வெள்ளனை திறந்து விடுவார்கள் வந்து படிக்கக்கூடிய விதமாக, அல்லது பக்கத்தில் லைப்ரரி இருந்தால் அங்க போகக்கூடிய இருக்கும். ஆனால் அந்த அந்த நேரம் குறிப்பாக இந்த குளிர்காலத்துல இது முக்கியமான ஒரு விஷயம். வேலைகால் அப்படி வேலைக்கு வெளியில நிற்கிறார்கள், ஸ்மோக் பண்ண சொல்லும் அல்லது நல்ல மோட்டர்ஸுக்கு போக சொல்லி இப்படியான இடங்களில் போய்தான் அந்த கூடாத நட்புகள்ல தொடர்புகள் ஏற்படுகின்றது. அது சூழலுக்கும் இடத்துக்கும் குடும்பங்களுக்கும் வசதிகளுக்கும் ஏற்பட்டால் நாங்கள் மாற்றிக்கலாம். நன்றி எல்லோருக்கும். நான் போக வேண்டியிருக்கின்றது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி ஃபாதர். வணக்கம். இப்பொழுது ராஜினி மிகுந்த அனுபவம் உடையவர் இந்த துறையிலே. ஒரு செட்டில்மெண்ட் ஒர்க்கர், அதோட அடிக்ஷன் கவுன்சிலர் என்று பல கலைகளை அவர் ஷெல்டர் பெண்களுடன் வேலை செய்தவர். அப்படியான பல விஷயங்களை அவர் அறிந்தவர். அதோட நிறைய ஏராளமான விஷயங்களிலே அவர் தன்னை எப்பொழுதும் தன்னுடைய அறிவை வளர்ப்பதில் மிக அக்கறை கொண்டு எங்கெங்கே என்ன கோர்ஸ் புதுசா வருதோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஆன்லைன்லயே எங்கேயோ படித்து கொண்டே இருப்பார். அந்த வகையிலே அவரிடம் அந்த நிறைய சமூகத்தினுள் ஏற்படும் தாக்கம் பற்றிய அனுபவம் நிறைய இருக்கின்றது. அவர் உங்களுடன் இந்த பிள்ளைகளிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது என்னத்தை நாங்க அவதானிக்கிறோம் போன்ற விடயங்களை அவர் பகிர்ந்து கொள்வார். என்ன அந்த அடிக்ஷன் கவுன்சிலிங்குக்கு போய்க்கு அடிக்ஷன் வாரவியல் வந்து ப்ரொபேஷன் தான் எங்களுக்கு அனுப்புது. ப்ரொபேஷன் ஆஃபீஸ் வந்து இவியல் வந்து பிடிபட்டு பெற்றார். அங்கே வந்து அவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் இவையில நன்னடத்தப்புணி என்று எங்கள் ஊர்ல சொல்லிவினான். அப்ப நன்னடத்தையில விடைக்குள்ள ஒரு கவுன்சிலர் இருப்பார். அவர் நீ இன்ன இடத்துக்கு போய் கவுன்சிலிங் செய்து வந்த பிறகுதான் உனக்கு வந்து நாங்கள் உன்னை வந்து விடுதலை ஆக்குவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டு விடுதலையோட விடுதலை இல்லை, அவர்களுக்கு வெளியால உலாவ விடுகிறார்கள், ஆனால் அதே நேரத்துல கட்டுப்பாடு. அப்ப அப்படியான ஒரு ஆக்கள் தான் அநேகமா வசந்தத்துக்கு அடிக்ஷன் குரூப்புக்கு வரையினான். மற்றது இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று குடும்ப வன்முறைக்கு உட்பட்ட ஆக்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போறது ஃபேமிலி சர்வீஸ் அசோசியேஷன், அதுல 2 பேர் வந்து நடத்தினோம். அதுலேயும் ராஜினி இப்பொழுது வேலை செய்கிறார். அந்த குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பட்டவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வகுப்பு, அதுல சூசை நாதர் என்பவரும் ராஜினி தாசிஸ் 2 பேரும் வேலை செய்யணும். ஆகவே அந்த அவரிடம் இருக்கிற அனுபவம் மிகுந்த அனுபவம். ஆகவே அவர் உங்களுடன் நேரடியாக அப்படியான பிள்ளைகளோடும் அப்படியான பெற்றோரோடும் வேலை செய்கின்றார். அவர் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவார். ஆனா நாங்க யாருடைய பேரும் யாருடைய விஷயமும் சொல்ல இந்த இப்படியான விஷயங்கள்ல நாங்கள் பேச மாட்டோம். அது எங்களுக்கு உறுதி. ஆகவே தயவு செய்து செவிமடுக்கவும் அவரிடம் நீங்கள் கேள்விகளையும் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. ராஜினி. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து நான் ஒரு சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணாம அனுபவத்துல இருந்து கொண்டு வரதைத்தான் நான் இங்க தர விரும்புறேன். கேள்விகளை எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப நான் கதைக்க வந்த விஷயத்துல சந்திரகாந்தன் வடிவா அதை சொல்லிட்டார். அதுக்குள்ளாகிற பிள்ளைகளை நாங்கள் திட்டி தீத்தோ ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ எங்களோட உணர்ச்சி பிரவாகங்களை ஏமாற்றங்களை கொட்டி தீர்த்து அந்த பிள்ளைகளை நாங்கள் திருத்த முடியாது. சோ இப்படியான போக்குக்குள்ள போறவர்களோட அன்பாக அவர்களோட இணைந்து சரியான தகவலை எங்கட கொள்ளளவுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ற வகையில தான் நாங்கள் அவர்களோட போக வேண்டியதாக இருக்குது. இதுல நாம் பார்த்த அனுபவத்துல வந்து இந்த போதைக்கு வந்து போதை வெளியில தெரிகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அது குடும்பத்துல கணவருக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ இந்த போதை வெளி
தெரியும் ஒரு பொருளாகத்தான் இருக்குது. இதுல நான் இதை காட்ட விரும்புறேன். இது மேல தெரிகிற ஐஸ் கட்டி, ஆனா கீழே நிறைய பெரிய ஐஸ் கட்டி. அது உடையக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். இது எப்ப கரையும் என்று சொன்னா வெக்க வரைக்குள்ளதான் கரையும், ஆனா ஒரேடியாக கரையாது. இந்த போதைக்கு ஆன காரணங்கள் பல இருக்குது குடும்பத்துக்குள்ள. இப்ப சிவபாலு மாஸ்டர் இதுல கேட்டவர், அவருடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நான் சொல்றதுக்கு இல்லை, ஆனா என்னுடைய இந்த களத்துல கண்ட அனுபவத்துல இந்த பிள்ளைகள் தங்களை நிலைநிறுத்துறதுக்கு அந்த பருவ நிலையிலேயோ அண்டு கதைக்கிறதோ சரி வராது. பிறந்த நாள்ல இருந்து நாங்கள் அந்த பிள்ளைகளோட எவ்வளவு நேரம் நாங்கள் செலவழிக்கிறோம், எத்தனை பேர் அந்த பிள்ளைகளோட ஈடுபடினோம், எத்தனை உறவுகளோட அந்த பிள்ளை இருக்குது, குடும்பத்துக்குள்ள என்ன விதமான கலந்துரையாடல், என்ன விதமான பாஷ பக்குவம் பண்பாடு இருக்குது, அம்மாக்கும் அப்பாக்குமான உறவு முறை, வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற மாமா மாமி அப்பு ஆச்சி அம்மம்மாவோட இருக்கிற அந்த உறவு முறைகள் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துது என்பதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய ஆளுமைக்குள்ள நிச்சயமாக பிரதிபலிக்கும். அந்த ஆளுமைகள் அந்த பிள்ளைகளை செதுக்கும், பட்டயம் தீட்டும். அதுக்குள்ளால பக்குவப்பட்டு வார பிள்ளைகள் முதலாம் தரம் அந்த பியர் சப்போர்ட்ன்றதுக்குள்ளால போகைக்குள்ள முதலாவது நோ சொல்ல தெரிஞ்ச பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளும். அந்த ஆளுமை, அந்த அன்பு இல்லாம அன்பு வறட்சியில தன்னொரு இனம் காட்டுறது, அந்த செல்ஃப் ஆஃப் பிலாங்கிங், நானும் இந்த குழுமத்துல ஒரு ஆள் என்ற அந்த தன்மையை தேடுறதுக்காக ஒரு பியர் பிரஷருக்குள்ள போய் தேடிக்க வெளியில இருக்கிற அந்த நட்பு வட்டாரம் சொல்றது எல்லாத்தையும் செய்யக்க நானும் அவைகளுக்குள்ள ஒரு ஆள் என்ற ஒரு அடையாளத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தப்பான வாழ்க்கை பிரயோகங்கள், அந்த மல்அடாப்டிவ் பிராக்டிஸ் அவர்கள் கையாளுகிறார்கள். ஆகவே இது மிகவும் பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து பிள்ளையோட நாங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. இதுல டாக்டர் ஜொனாத்தன் போகேக்குள்ள அவர் சொன்ன காரணம் நீங்க பாருங்க, என்னுடைய பிள்ளைய போய் நான் நித்திரையாக்க வேணும். சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த 3 வயசு மட்டும் அந்த பிள்ளையோட செலவழிக்கிற அந்த நேரம், அந்த அணைப்பு, அந்த தொடுகை அந்த பிள்ளைண்ட ஆளுமைக்கும், அந்த பிள்ளைண்ட திருமணத்துல அந்த திருமண உறவோட அந்த பிள்ளை செய்ய போற குடும்ப ஒற்றுமைக்கும் அது நிச்சயமாக காரணமாக இருக்க போகுது. சோ இத அறிவார்ந்த பூர்வமாக நாங்க அதை எடுத்து செயல்படையக்குள்ளதான் இது இருக்கு. ஆனா இங்கத்தை வாழ்க்கை, இந்த புலம்பெயர் தேசத்துல நிறைய சவால்கள் இருக்கு. நாங்கள் பரிதவிச்சுதான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. ஆனாலும் அந்த சவால்களுக்குள்ளேயும் எதை நாங்கள் தேடுகிறோமோ அதை விட்டுட்டு நாங்க மெட்ட பக்கத்துக்கு போக இங்கால எங்களுடைய பிள்ளைகள் அந்தரிக்கிற நிலைமைகள் இருக்குது. இதுல நான் கண்ட விஷயங்கள் செயல் சேவ நாடி வரைக்குள்ள ஆக்களுக்குள்ள கண்ட நிலைகள், பெட்டாருக்குள்ள இந்த கனாபிஸ் பாவனை, போதவஸ்து பாவனை, மதுபான பாவனைகள் இருக்கைக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இம்பேர்ட் டிரைவிங் அந்த மாதிரி இம்பேர்ட் ரிலேஷன்ஷிப், உறவு முறை ஒரு தள்ளாடுறதாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அம்மாவும் அப்பாவும் கணவனும் மனைவியும் வந்திருக்க அவைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. ஒரு ஆள் குற்றம் சாட்டுறதும் சீறி சினக்கிறதும், ஒரு விஷயத்த ஒரு பிஆர் காட்ட பேசுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு இடையில அந்த அப்பா 4-5 வார்த்தை சீறி சினந்து புட்டவுன் பண்ணி எடுக்கிற விஷயங்கள், அந்த இளம் பிள்ளைகள் வந்திருப்பார்கள், அவர்களோட சேர்ந்து அந்த ஆவணங்களை புதுப்பிக்கிறதுக்கு அவர்களுக்கு அது ஒரு வெட்ககரமாக இருக்கும். அது வீட்டுக்குள்ள நடக்க சாதாரணமாக இருந்தது, இன்னொரு ஆளுக்கு முன்னால நடக்க அவர்களுக்கு வெட்ககரமாக இருக்கும். கொஞ்சம் அவர்களோட தொட்டு அணைந்து அவர்களுடைய மனதை புரிஞ்சு போக நீங்களே பார்த்திருப்பீங்க அவர்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணினா, இவையோட போய் நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னு அந்த பிள்ளைகள் ஆதங்கத்தை கொற்ற விதமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா போதைக்குள்ள இருக்கைக்குள்ள, அப்பா போதைக்குள்ள இருக்கைக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள நம்பிக்கை இருக்காது. தங்களுடைய தேவையை போய் யார்கிட்ட சொல்றது என்ற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, எனக்கு யார் பாதுகாப்பு தரப்போயினம், அம்மா அப்பா தான் பாதுகாப்பானவர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்க தவறுகின்ற பட்சத்துல அந்த பிள்ளைகள் அந்த பாதுகாப்பை இன்னொரு இடத்துல தேட வேண்டியதாகவும்,
அந்த வெற்றிடத்தால அந்த பாதுகாப்பு இல்லாததால இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு கோபம் வருது, ஆத்திரம் வருது. இந்த 11 வயசுல அவர்களுக்கான அன்பு, ஆதரவு, புரிந்துணர்வு எல்லா நேரமும் அப்பா வேலையால வரைக்க போதையில வரைக்குள்ள அந்த பிள்ளைகளுக்குள்ள சரியான கோபம் வருது. அந்த கோபம் சரியான வகையில ஆற்றுப்படுத்தப்படாட்டி அந்த கோபம் வெளியில வேற வேற விகாரத்தனங்களாக, பிஹேவியரல் ப்ராப்ளம்களாக வெளியில தங்களுக்கான நண்பர்களை தேடுற மாதிரியும், தங்களை நிலைநிறுத்துற மாதிரியும், சகமாக தங்களோட படிக்கிற பிள்ளைகளை புலி பண்ற மாதிரியுமாக வெளிப்படுற விஷயங்களாக இருக்கும். மற்றது அவர்களுடைய தொடர்பாடல், கதைக்கிற விதம். பொதுவாக சொல்வார்கள், அந்த நாங்க ஜுத்தோட வேலை செய்ய ஜுத்துல மைண்ட் யுவர் லாங்குவேஜ் நாங்க திருப்பி திருப்பி சொல்லுவோம். சிவர்ல எல்லாம் போட்டிருக்கும், உங்களுடைய கதை உங்களை நிறைய நேரங்களை காலங்களை சம்பாதிக்கும் என்று சொல்லி. ஆனா இளைஞர் இப்படியான ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளின் தொடர்பாடல் ஒரு விதமான சீறிச்சினந்த, எவ்வளவுதான் பக்குவமாக அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தினாலும் சில இடங்கள்ல அது அவர்கள் அறியாம அந்த வார்த்தை பிரயோகங்கள், தகாத வார்த்தை பிரயோகங்கள் வந்துவிடும். ஆங்கிலம் தான் கதைப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உடல் கூசி நடுங்குகின்ற மாதிரி தமிழ் சொற்களே அவர்கள் கதைப்பார்கள். அது ஆங்கிலமோ தமிழோ கூடாத வார்த்தை தான். ஆனா இவ்வாறான சிக்கலுக்குள்ள இருக்கின்ற போது இதெல்லாம் சாதாரணமாக எங்களோட வீட்டுல அப்பா நெடுகளும் கதைக்கிற விஷயம். அவர் அறப்போத்தில் குடிச்சு முடியேக்க கதைக்கிற விஷயம் என்றுதான் அவர்கள் சொல்வார். காலப்போக்குல பாக்க இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ், அந்த ஆதங்கம், அந்த பாதுகாப்பற்ற நிலைமை, பிள்ளைகள் 11 வயசுல அந்த ஏக்கங்கள் அவர்களுக்கு உளநல சிக்கல்கள், மென்டல் ஹெல்த்துக்குரிய சவால்களை கொண்டு வந்து மென்டல் இல்னஸா மாறுகின்ற தன்மைகளும் இருக்குது. இதுக்கு ஃபாதர் முதல்ல சொல்யூஷன் சொல்லிட்டார். பிள்ளைகளோட அன்பா ஆதரவா அவர்களுடைய வயசு கேட்ட வகையில விஞ்ஞானமா இத கதையுங்கோ, இத மறுக்கிறதுக்கு இல்ல என்ற வகையில கதைங்கொண்டு சொல்லிட்டார். அந்த வகையில பிள்ளைகளோட இத நாங்கள் சிறு பராயத்திலிருந்து கதைக்க வேண்டியதாக இருக்கு. இப்ப லீகலைசேஷனை நாங்க குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமாகத்தான் இருக்குது. ஆனா காலமாக எங்களுடைய சமூகத்தில இருந்து இந்த போத வஸ்துகள், திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் எல்லாம் காலங்காலமாக வந்து கொண்டே இருக்குது. ஆனா அதுகளை நாங்கள் கதைக்க இல்லை, அதை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க இந்த நாட்டுல பிள்ளைகள் இருக்கிற சமூகத்துல நாட்டப்புல சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளோட எவ்வளவு நேரம் அன்பா ஆதரவா அந்த பிள்ளைகளோட கதைக்கிறோம் என்றது முக்கியமாக இருக்கு. மர்வானாவை பற்றி இவ்வளவு லீகலைஸ் பண்ணப்பட்ட பிறகு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பினம் என்பது இல்லாம எங்களுடைய குடும்ப விழுமியம் என்ன, பக்குவம் என்ன, பண்பாடு என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்க திறந்து உடைச்சு கலைக்க வேண்டியதாக இருக்குது. அடிக்ஷன் என்றது 4C என்றதுக்குள்ள சாதாரணமாக நாங்க சொல்லலாம். தொடர்ந்து பாவிக்க அதை பற்றியே நாங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறது, நாங்க இன்றைக்கு எடுக்க மாட்டோம் என்றிருப்போம், எதேச்சியாக அதை போய் எடுத்திருப்போம், கட்டுப்படுத்த முடியாம இருக்கும், ஏக்கம் இருக்கும். அப்ப இந்த மர்வானா, இந்த கனாபிஸ மர்வானாவை நாங்க பாவிச்சு கொண்டு போக டாக்டர் ஜனார்த்தன் சொல்லிட்டார், டாக்டர் ஃபாதரும் சொல்லிட்டார். அப்ப நான் அதை விவரிக்க தேவையில்லை. அவர்கள் நிப்பாட்டணும் என்று நினைப்பார்கள், நிப்பாட்ட முடியாது. இது எனக்கு பிரச்சனை இல்லை என்று யோசிப்பார்கள், ஆனா அவர்கள் நிப்பாட்ட முயற்சித்தது இல்லை. அது தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போக அந்த டொலரன்ஸ் லெவல் என்று சொல்றது, நாங்க போதையை எடுத்துட்டு மதுபானம் எடுத்துட்டு தள்ளாடி வெறியாடினாத்தான் வெறி என்று நாங்க யோசிக்கிறோம். ஆனா அந்த வெறிக்கு முதலே நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முரடும் 2 முரடு 3 முரடாகி அது எங்களுக்குள்ள தள்ளாட்டத்தை கொண்டராட்லும் உள்ளுக்குள்ள பாதிப்புகளை அது கொண்டு வரும். சோ இந்த 11 வயசு பிள்ளைகள் அதை எடுக்கக்குள்ள 24 வயசு மட்டும் மூல வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். டீனேஜ் பிள்ளைகள் இங்கத்தே பக்குவத்துல
உடுப்பார்கள், ஆங்கிலம் கதைப்பார்கள், பெரியவர்களை போல ஆக்ட் பண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் முதிர்ச்சியானவர்கள் அல்ல, பெரியவர்கள் போல விளைவுகளை உணராதவர்கள். அவை மூல பக்குவம் அடையாத நிலையில இந்த போதைகளை எடுக்க மூளையின் கட்டமைப்பு, மூளையின் வயரிங், வலைப்பின்னல் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற நிலை. மூளையின் பூரணத்தை மூளை அடையாம போகும். அதனால அந்த ஐக்கியூ என்று சொல்லப்படுகின்ற புத்திசாலித்தனம், நுணுக்கம், அறிவாற்றல் எல்லாம் குறைவடைகின்ற நிலை இருக்கும். இல்ல சிவபாலு மாஸ்டர் கேட்டார், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறது. இதை பாவிக்க தொடங்கிக்குள்ள பிள்ளைகளுக்கான தொடர்ந்து கன்சன்ட்ரேட் பண்ற விஷயங்கள், தொடர்ந்து படிக்கிற விஷயங்கள். நாங்கள் ஓலெவல் ஏலெவல் சோதனைகளுக்கு படிக்க நாங்க இரவிரவா குண்டு வடிச்சாலும் இருந்து படிச்சுனாங்க. இங்க அரை மணித்தியாலத்துக்கு மேல அந்த பிள்ளைகள் இருந்து படிக்கிறது குறைவாக இருக்குது. போதை, வீட்டு நிலைமை, வறுமை, வீட்டு பிரச்சனை, சூழல் இதெல்லாம் சேர்ந்து அந்த இருந்து கவனிக்கிற தன்மை, மனம் ஒக்குற தன்மை இல்லாமல் போகின்றது. அதை விட சிறு பராயத்துல அவர்கள் வாகனம் இந்த துள்ளி திரிகின்ற பருவம், லைசன்ஸும் கிடைச்ச உடனே அவர்கள் இதையும் பாவிச்ச உடனே வாகனம் ஓட்டுறதுக்கு தனியா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்ல, நுணுக்கமான அறிவு தேவையாக இருக்குது. அவதானிப்பு, கன்சன்ட்ரேஷன் தேவை, கோஆர்டினேஷன் தேவை. எப்படி எந்த சந்தி எத்தனை பேர் வரையினம் போயினம், இந்த லைட்டுக்குள்ள நான் போவேனா இல்லையா, மற்றது எப்படி நான் ரியாக்ட் பண்றேன், ரியாக்ஷன். சோ இது எல்லாத்தையும் போதைகள் எடுக்க மூளையின் அந்த நுணுக்கம், செயல்பாடு செயல் இழக்குது. அதால டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம போகுது, வாழ்க்கை சிதவடையுது, விபத்து வருது, ஏனையவர்களுக்கு முன்பின் தெரியாத வழிபோக்கர்களுக்கும் பாதையில போற ஏனைய வாகன ஆக்களுக்கும் பாதிப்பு. கிரிமினலி நாங்கள் பழி வாங்கப்படுறோம், சட்டத்துக்குள்ள உள்ளாக்கப்படுறோம். இந்த அடிக்ஷன் சப்போர்ட் குரூப்புக்கு வர்ற இளம் பிள்ளைகளை பார்க்க 12-13 வயசுல அம்மா அப்பாண்ட ஸ்பான்சர்ல வந்தவர்கள், அவர்கள் போன அந்த கஷ்டங்கள், அந்த பொருளாதார கஷ்டங்கள், குடும்பங்களுக்குள்ள இருந்த கஷ்டங்கள், அண்டர் ஹவுஸ்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன், இதுகளை விளங்கி கொள்ளாம சிக்கலை இன்னும் இடியப்ப சிக்கலாக்க இந்த 13 வயசு பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்பட்டு அவர்கள் இந்த மர்வானா பாவிப்பு, கிரிமினலைஸ், இந்த கிரிமினல் ரெக்கார்ட், வேற தப்பான வாழ்க்கை பிரயோகங்களுக்குள்ள எல்லாம் உள்ளாகி கிரிமினல் ரெக்கார்டோட தான் 20-24 வயசுல அவர்கள் உருவாகிறார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வருது. ஸோ அது வரைக்குள்ள ஏற்கனவே எங்களுடைய நிறம், ஒரு ஐயா சொன்னார், நாரின மீனை பூனை பாக்குற மாதிரி எங்களுக்கு பாக்குறாங்க, நாங்கள் வேலை தேடி போக. சோ இந்த கிரிமினல் ரெக்கார்டோட இந்த புத்திசாலித்தனமும் போதையால குறைவடைஞ்ச நிலையில இந்த பிள்ளைகள் வேலைக்கு போக அங்க நின்று பிடிக்க மாட்டார்கள். வேலை தளத்துல உறவு நிலைகளை கொள்றதெல்லாம் அவர்களுக்கு சவாலாக இருக்குது. அதை விட அவர்களுக்கான வாழ்க்கை தராதரம், அடிக்கடி நோய் வாய்ப்படுற தன்மை, பல நோய்கள் அவர்களுக்குள்ள வருது. அதனால அவர்களுக்குரிய சம்பளங்கள் கூடி குறைவாக இருக்கு ஒப்பீட்டளவில். சோ அவர்களுடைய வாழ்க்கை அண்மையில நான் ஒரு கராச்சிக்கு நான் போயிருந்தேன். நான் ஒரு பையன் அண்டு இப்ப சித்திர வருஷ பிறப்பு, அப்ப நான் போகக்குள்ள புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் போனான். இப்ப நான் ஹாப்பி நியூ இயர்ன்னு என்ன அறியாம சொல்ல, அப்ப உடனே நான் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீங்க தமிழ்ல சொல்றீங்க, தமிழ்ல, நான் தமிழ் தான், என்னோட அம்மம்மா இருக்கிறா என்று சொல்லப்பட்டது. சோ அப்ப நைஸ், நீங்க தமிழ் கதைக்கிறீங்கன்னு ஒரு பட்டு. சோ அப்ப இங்க வேலை செய்யறீங்களான்னு ஒண்ணு. அப்ப எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பாப்பம்னு சொன்னா, அப்ப நான் மதிச்சு போட்டு நான் சொன்னேன், ஒரு 29 வயசு இருக்கலாம். 22 வயசு அந்த பையனுக்கு. சொன்னா பள்ளிக்கூடம் போக தன் மர்வானா அடிச்சு, அம்மா அப்பாண்ட பிரச்சனை, நான் அம்மம்மாவோட தான் இருக்கிறேன், ஸ்கூல் என்ன கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி இப்ப நான் இங்க பெர்மனண்டா வேலை செய்யறேன், ஆனா டயர் தூக்கி என்ற நாரி எல்லாம் போயிட்டுது என்று எனக்கு
அதை யோசிச்சு கொண்டு வரைக்குள்ள இன்னும் பாவிக்கிறீங்களா என்று கேட்கக்குள்ள வலி வேதனை வேலை களைப்பால நான் இன்னும் பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்ப யோசிச்சேன், 22 வயசு பையனுடைய தோற்றம் அந்த வகையில இருக்கேங்க. அவனுடைய வாழ்க்கை தராதரம் இனி அடுத்தடுத்த லேயர்ஸ், அவனுக்கான துணை, அவனுக்கான பொருளாதாரம், அவனுக்கான சந்ததி, பேர்த் டிஃபெக்ட்ஸும் வருது போதை பொருட்களால. அம்மாவினுடைய முட்டையும் அப்பாவினுடைய விந்தும் சேர்ந்ததுதான் கரு குழந்தையாக உருவாகிறது. சோ மூல பொருட்கள் பிழையினமாக இருக்கேக்க வருகின்ற பிள்ளையும் பிழையினமான பல்வேறு நோய்களுக்கு உள்ளானதாகத்தான் வருகின்றது. நாங்க ஷெல்டர்ஸ்ல எல்லாம் பார்க்கிறோம், நிறைய பிள்ளைகள் நிறைய சவால்களுக்கு உள்ளானவர்களாக வருகிறார். காலப்போக்குல அவர்கள் அந்த டீனேஜ் பருவத்துல வரைக தங்களுடைய வாழ்க்கைய ஆதாரங்களை மூலங்களை அவர்கள் தேடுகிறார்கள். தேடிக்க அவர்களுக்குள்ள ஒரு கோபம் வருது. என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவினுடைய செயல்பாட்டால எனக்கு இந்த விதமான நோய், இந்த விதமான பிழையினம் வந்திருக்கிறதாக அவர்கள் உணரேக்க அவர்களுக்குள்ள ஒரு கோபம். அந்த கோபத்தின் நிமித்தம் அவர்கள் இன்னும் இன்னும் தப்பான வழிகளை நாடுவதாக இருக்கின்றது. பார்வதி என்று சொன்னது போல அவர்களுக்குள்ள காசை தேடுவதற்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போகல, கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கேக்க காசை தேடுவதற்கு வேற வழியற்ற வகையில இலகுவாக கிடைக்கிற எட்டுற விஷயமாக சில நேரங்கள்ல செக்ஸ் ரேட்டும் அதுக்கு கை கொடுப்பதாக இருக்குது. ஆண் பெண் இருவருக்குமாக விஷயங்கள். மற்றது பாடசாலையில 2015ஆம் ஆண்டு நடந்த ஆய்வுல 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள்ல 100க்கு அந்த ஆய்வுல 100க்கு 24 வீதமானாக்கள் மர்வானா பாவித்திருக்கிறார்கள் 2015ஆம் ஆண்டு. சோ இன்றைக்கு இது இவ்வளவு சாதாரண நிலையில வந்தா பிறகு எவ்வளவு தூரம் இது கூடி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்க விஞ்ஞானமோ ஆய்வுகளோ நிரூபிக்காத வகையில இன்று எவ்வளவு கூடி இருக்கும், கோவிட் லாக்டவுன் எவ்வளவு பாதிப்புகளை கொண்டு வந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதுல சொல்லப்படுற விஷயம், பார்க்கிற விஷயம், டீனேஜ் கடைசி பகுதியில 17, 18, 19 வயசுலையும் 20களின் ஆரம்பத்திலையும் பாவிக்க தொடங்கினவர்கள் தொடர்ந்து பாவிச்சு கொண்டே இருக்கக்கூடிய சாத்தியம், உங்களுக்கு இருக்கிற வேலை தொடர்ந்து பாவிச்சு கொண்டே இருக்கிற சாத்தியம் கூட அது தொடர்ந்து பாவிக்கைக்குள்ள பரம்பரையில அவர்களுக்கு மன உளநல சிக்கல் இருந்தா அதை இன்னும் தூண்டி விடுற தன்மையும் கூடவாக இருக்கு. சோ காலப்போக்குல அவர்கள் போதைப்பாவனை சிக்கலுக்கு மட்டுமல்ல மனநோய் சிக்கிறவர்களாக கன்கரண்ட் டிஸார்டருக்குள்ளாகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் போகேக்க அவர்கள் அந்த சைக்கோசிஸ் என்று சொல்கின்ற, நாங்கள் இப்ப இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த சூம் நடக்குது என்கின்ற உணர்வோட இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய யதார்த்தம் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அவர்களுடைய உலகத்திலே இருப்பார்கள். அது சாதாரணமாக பார்க்க மற்றவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமான விகல்பமானதாக இருக்கும். அதுவே அவர்களை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்துற வகையில மற்றவர்கள் அவர்களை வித்தியாசமாக அந்நியப்படுத்தி ஒதுக்கி குடும்பத்தவர்களை ஒதுக்கி வைக்கின்ற கையாள முடியாத தன்மையில இருக்கும். இதுல ஃபாதர் சந்திரகாந்தன் சொன்னது போல இதுக்குள்ள சிக்கப்பட்டு வர்ற அம்மாக்கள் சொல்லிவிடும், இதை வெளியில நாங்க ப்ரொஃபஷனலா எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த சமூக வெக்கம்தான் முக்கியமானதாக இருக்கு. வெளியில சொல்லி போடாதீங்க என்று சொல்லித்தான் தொடங்கிவிடும். பிள்ளைண்ட புனருத்தாபனத்தை விட இந்த சமூக வெக்கம் முக்கியம். இது ஏனைய வருத்தங்கள் போல இதுக்கும் ஒரு வருத்தம். இதுக்குள்ள இருந்து யார பிடிச்சென்றாலும் என்ற பிள்ளைய காப்பாற்றி இதுக்குள்ள கொண்டு வரணும் என்ற ஏக்கம் இருக்கிறது, இருக்க வேணும். அதை விட மேலதிகமாக வெளியில இருக்கிற 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்ற அந்த சமூக வெக்கம் இன்னும் அந்த பிள்ளைய அந்த கிணத்துக்குள்ள விழுந்தால தடிய நாங்க கொடுத்து மேல எடுக்க வர்றால கீழ் அமர்த்துறது போல
இந்த பிள்ளைய சமூகத்துக்கு தெரிஞ்சிருமென்று நாங்க சொல்லிக்க இன்னும் நாங்க அமுக்குறமாகத்தான் இருக்கும். அவே புனருத்தாவனத்தை நாங்க நாடேக்குள்ள அந்த பிள்ளைய அணைச்சு மற்றவையில பற்றி இல்ல, நீ எனக்கு முக்கியம், நீ உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம், உன்னுடைய நிம்மதி எனக்கு, நீ நிம்மதியாக இருந்தா நான் நிம்மதியாக இருப்பேன் என்கின்ற வகையில அந்த பிள்ளைய ஆதரிச்சு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக இவ்வளவும் சொல்லேக்குள்ள நாங்கள் இதுக்குள்ள சிகிச்சை இல்லையா, முடிவு இல்லையா, நிச்சயமாக புனருத்தாவனம் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். அதுதான் தாரக மந்திரம் நமச்சிவாயம் மாதிரி. ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஆனா அது ஆளுக்கால் வித்தியாசப்படும், அவரவர் வாழ்க்கை தரத்துக்கு வித்தியாசப்படும். இந்த மர்வானா பிளான்ட்டும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டுல அந்த பயிர் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பயிரின் காரம் வித்தியாசப்படும். அது போல இந்த பிள்ளைகளும் அவையோட ரீஹாபிலிட்டேஷன், அவையோட வாழ்க்கை சூழல், பொருளாதாரம், வளங்களுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். ஆனா நிச்சயமாக பெற்றார் அந்த பிள்ளைகளை வழிப்படுத்தி கொண்டு போக புனருத்தாவனம் நிச்சயமானது. ஆளுக்கால் அது வித்தியாசப்படும். இதுல நாங்க என்ன இதுல செய்ய வேணும் என்று சொன்னா, சின்னல்ல இருந்து 15 வயசுல மட்டும் என்பதில்ல, சின்னல்ல இருந்தே மர்வானா அண்டா என்ன, அதுக்குள்ள இருக்கிற அந்த 400க்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் என்ன, அது எவ்வாறு எங்களை பாதிக்கிறது என்பதை பிள்ளைகளோட நாங்க உடைச்சு வெளிப்படையாக கதைக்க வேணும். கதைக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு அது உள்வாங்கப்படும். இப்ப நாங்கெல்லாம் சின்ன காலங்கள்ல வளரேக்குள்ள எங்களோட ஆட்சி அம்மா சொல்லுவினோம், அந்த ஓடி போற ஆக்கள் எப்படி அந்தரப்படி நம்ம சொல்லித்தான் எங்களை அந்த காலத்துல பக்குவப்படுத்தினவர்கள். அந்த மாதிரி இங்க பிள்ளைகளுக்கு இதுகளை பற்றி கதைக்க வேண்டியதாக இருக்கு, வெளி உதாரணங்களை காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் ஜெனன் ஃபின்ச்ல நாங்க வேலை செய்யறோம், அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. நான் அதுல ஒவ்வொரு நாளும் போக ஜேனன் ஃபின் சந்தியில வேலை காக்கல் தேவை, லேபர்ஸ் ஹயர், பேக்கிங்கு காக்கல் தேவை என்று போட்டிருக்கு. அதை விட பெரிய எழுத்துல ரேடியம் பூசின இரவிலையும் மிளிரக்கூடிய எழுத்துல 2 rolls for $1 என்று போட்டிருக்கு. சோ அந்த இடத்துல இருக்கிற குடும்பங்கள் நிறைய மினிமம் சேலரிக்கு தூர இடங்களுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வர்றது, அங்க ஃபேக்டரிகள் குறைவு. சோ அந்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்புகள் இல்லாம இருக்க பிள்ளைகள் அதுக்கு நாடக்கூடிய ஆபத்துகள் கூட. சோ இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. தனியா எங்கட பிள்ளைகளை மட்டும் இல்லாம சமூக பொறுப்பு. அதை சொல்லுங்க, 2 rolls அவியல் ரோல்ஸ் வாங்கி சாப்பிட நிக்கணும். கனாபிஸ் ரோல் 2 சுருட்டு ₹1 என்ற மாதிரி கனாபிஸ் ரோல் 2 ₹1 மலிவில விட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மலிவு நேரத்துல அதை வேண்டினா அந்த பிள்ளை அது போதைக்குள்ளாகிரும். அந்த 12, 13, 16, 18 வயசு பிள்ளை ஒரு தரத்திலேயே போதைக்குள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறு கூட. பிறகு அது ₹10 வித்தாலும் அந்த பிள்ளை அதை போய் வேண்டி பத்தத்தான் போகுது. அது கனாபிஸ பல வகையில நாங்க நுகர்றோம். இப்ப பல வகையில வருது சந்தையில. சந்தைப்படுத்தல் பல்வேறு விதத்துல பொருளை மார்க்கெட் பண்றதுக்கு இருக்குது. தனியா புகைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, புகையில மாதிரி இருக்குது, ஐஸ்கிரீமா இருக்குது, டாஃபியா இருக்குது. சில ஒரு ஐயா சொன்னார், அது இறைச்சிக்கு அதை போட்டாதான் அந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி. நாங்க முந்தி இறைச்சிக்கு வைன் விட்டுனாங்க, இப்ப இதைத்தான் போட்டு காய்ச்சுறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு மண்டையில சிக்கின ஒரு சிக்கல்கள், இந்த கண்ணாடியில வடிகட்டின இதுகள் மாதிரி மண்டைக்குள்ள சிக்கின விஷயங்கள். இது எவ்வளவு தாக்கங்களை கொண்டு வர போகுது என்பது நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேணும். தேத்தண்ணி பேக்கெட்டாக இருக்குது, டொஃபில இருக்குது. நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்க நட்ஸ் அலர்ஜி அண்ட் பீனட் அலர்ஜி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க அந்த பிள்ளைகள் அதை பார்த்து அம்மா இதுல அலர்ஜி பீனட் இருக்கா இல்லையா என்று அதுகள் பார்த்து சாப்பிடணும், அந்த அளவுக்கு அறிவுறுத்தப்படணும். அதே போல இதுலயும்
அவர்கள் சாப்பிடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்லும் இது இருக்கா இல்லையான்னு பார்த்து சாப்பிட சொல்லி அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றாருக்கு இருக்கு. மற்றது சிகரெட் கூடாதுண்டு சிகரெட் வேப்பிங் எல்லாம் போயிடும், அதுகளுக்குள்ளேயும் இந்த மிக்சர்ஸ் இருக்குது. சோ கவனமாக நாங்கள் இத பிள்ளைகளோட கலைக்க வேண்டியதாக இருக்கு. இந்த பிள்ளைகள் இதுகளுக்கு உள்வாங்கப்படைக்குள்ள நாங்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்காம அது வெளி தெரிகிற விஷயமாக இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவர்களுக்கான அன்பு ஆதரவுக்கான வெற்றிடம் வெறுமை இருக்குது. நண்பர்கள் இல்லாம இருக்கணும். மற்ற அவர்களுடைய பருவ வயசுல காதலர்களோட பாக்க தனக்கு ஒன்றும் இல்லையென்ற ஒரு சோர்வு இருக்குது. சோ பல விதமான உணர்வுகள் இதுதான் என்று சொல்ல முடியாது. ஆனா இருந்து கேள்வி ஒவ்வொரு கேள்வியா பிள்ளைகிட்ட பதில கேட்காம எப்படி ராசா இருக்கிற இன்றைக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு பிள்ளை தொடர்ந்து கதை சொல்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க ஓப்பன் குவெஸ்டியனாக பிள்ளைகளோட நாங்க கதைக்க வேண்டியதாக இருக்கு. அன்றைக்கு நான் ஒரு வீட்டை போயிருந்தேன். அந்த ஐயா போன் எடுத்தார். அந்த பேரன் சொல்றான் எடுத்துட்டார். அவர் என்ன சொல்ல போறார் சொல்லுங்க, நான் சொல்றத கேள்வி என்றதைத்தான் அவர் சொல்ல. அவர் அவர்கிட்ட வைஃப் சொல்றதை அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்றதைத்தான் அவர் கேட்கணும். அந்த அங்க இருக்கிற அந்த பேர பிள்ளை சொல்லுது நான் சொல்றத கேள்வி. சோ பிள்ளைகள் சொல்லுறத கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேணும். இந்த எங்களுக்குள்ள இன்னொரு சிக்கலும் இருக்கு. இந்த தமிழ் பாஷையா ஆங்கில பாஷையாண்டு 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள பிள்ளைகள் 5000 சொற்களை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு மூளையில கொள்ளளவு இருக்குது. இன்னும் மூளையை பற்றிய ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது. நிறைய புது விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளையோட வீட்டுல நாங்கள் எத்தனை வசனம் கதைக்கிறோம். ஆங்கிலத்துல கதைக்க எங்களுடைய உணர்வு தொனி பக்குவம் பண்பாடு நாங்க சில நேரம் அது அந்நிய மொழி என்றபடியா இல்லாம போகும். அதனால தமிழ்லயே நாங்கள் கதை கேட்கல பிள்ளை வழியில போக நிச்சயமா ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளத்தான் போகுது. தமிழ நாங்க இப்பதான் கொடுக்க முடியும், கொடுக்கக்குள்ள பிறகும் அது வளரப்போகுது. ஆனா நாங்க நிறைய பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்காக வரைக்குள்ள சில தமிழ் தெரியாத பிள்ளைகள் என்னுடைய அவதானத்துல அவர்களுக்குள்ள சமூகத்தோட பழகுறதும் அவர்களுக்கு அச்சமாக இருக்கும். நாங்க வயிற்றோட மட்டும்தான் பழகுறேன்னு ஒரு விதமான ஒரு கற்பனையில நான் இங்க தமிழ் சமூகம் இங்க என்கின்ற ஒரு கற்பனையும் அவர்களுக்குள்ள அது அவர்களுக்கே ஒரு அறிவீனத்தை இன்றைக்கு நான் வெள்ளை கருப்பினத்தை கொல்லலாம் என்று துவக்க தூக்குற மாதிரி அவர்களுக்குள்ள அது பல இனவாத கொள்கைக்கும் அவர்களுடைய ஆளுமை சிக்கலுக்கும் அது வழிவகுக்குது. அவை பண்பாட்டை நாங்க தமிழ்ல கொடுக்க பிள்ளை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும், சொந்த பந்தத்தோட பழகும், அன்பு ஆதரவு பாதுகாப்பு உணர்வு வரைக்க பூரணமான ஒரு பிரமிப்பான ஆளுமை அந்த பிள்ளைக்குள்ள வரும். சமூகத்துக்கு நாம் கொடுக்க வேணும் என்ற ஒரு ஆதங்கமும் வரும். சமூகத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு தலைமத்துவமான ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளைகள் வரும். சோ நாங்க குடும்பத்துல அன்பு ஆதரவு சொந்த மொழியில பிள்ளைகளோட கதைக்கிறதோட நாங்க வெளியில பொருளாதார தேவைக்கு ஓடுறத தவிர்க்க முடியாது. ஆனா எவ்வளவு நேரம் எத்தனை வார்த்தைகள் நான் என் பிள்ளையோட கதைக்கிறேன், தொடுகை ஹக் பண்றது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாங்க பிள்ளைகளோட இருந்து கதைக்க வேண்டியதாக இருக்கு. இளம் பிள்ளைகள் வெளியில போ, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், வை ஆர் யூ ஹியர் என்று கேட்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த பிள்ளையோட போய் அறைக்குள்ள நான் போய் கதைச்சு வந்தனாக இருந்தா சாதாரணமாக போக ஓகே நீங்க போங்கோ நான் வாரன் வழியில என்று சொல்ற தன்மை பிள்ளைகளுக்கு இருக்குது. சோ பெற்றார் பிள்ளைகளோட ஈடுபட வேண்டிய தேவை நிறைய இருக்கு. இத சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி ராஜினி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் குறிப்பிட ஆயத்தமே இல்லாமல் ஏராளமான விஷயங்கள் எங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ராஜினி பேசின விடயம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அல்லது உங்களுடைய ஆதங்கத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் இதை தெரிவித்துக் கொள்ளலாம்.
வணக்கம். ரஞ்சி கதை இல்லை, நான் ராமநாதன் கதைக்கிறேன். என்னென்றால் ராஜினி அவர்கள் நல்ல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த இது என்னென்று சொன்னால், இப்போ இந்த என்ன டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருந்தால் போல அந்த க்ரைட்டீரியா நொண்டை வச்சு கொண்டு வாகனம் ஓட்டலாம் டில்லியண்டாவ சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட் உண்டு. அந்த விஷயம் மாதிரி நாங்கள் பொதுவாக ஒரு பெரும்பாலும் இந்த பேரண்டிங் தான் பெற்றோரியத்தில் உள்ள பிரச்சனை. சிலர் என்னுடைய பிள்ளை 16 வயதில் இந்த லைசன்ஸை எடுத்துட்டா என்னுடைய வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இருக்குது, பிள்ளை ஓடும் என்று சொல்லி இப்போ கூட நான் அதில் இந்த மார்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்சில் பார்த்தேன். ஒரு பையன் போகிறார். அவர் எனக்கு கேட்டால் 16 வயது அவருக்கு வந்திருக்குமோன்ட்டு ஒரு சந்தேகம். அவர் ஓடுற விதம், அதில் போன விதங்கள், இனி அந்த காருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சைலன்சர் இதான ஒரு சத்தங்களை போட்டு அப்படியே தெருவில் போய்கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பார்த்து ஓடுற விதங்களை பார்க்க ரோட்டில் சைட் போக்கால் நடந்து போகவும் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது. அப்போ இது மாக்கோ மூசோ போய் கிராண்ட் ஃபாதரையும் 3 பிள்ளைகளையும் அடித்தது மட்டுமல்ல, அல்ல பிரம்டனில் உள்ள டீச்சரும் 3 பிள்ளைகளும் இறந்தது மட்டுமல்ல, இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு விதமாக இந்த நாங்கள் பெற்றோரியம் ஒரு மிகவும் முக்கியமானதுன்றது ராஜினி அவர்கள் அதை சொல்லியிருந்தார். அது மிகவும் உண்மையான ஒரு விஷயம். அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி வருங்காலத்துக்குரிய ஒரு நெறிப்படுத்தல் தேவை என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இதை செய்ய வேண்டிய அந்த சமூக பொறுப்பு பெற்றாரின் கடமை என்றதுக்கு அந்த அந்த இதுகளுக்கு அவர்களுக்கு போய் இது சென்றடையும் என்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. மற்றது அவள் இந்த இன்னொரு கதை சொல்லிக்க அந்த ரூல்ஸ் $1 2 ரூல்ஸ்ன்றது உண்மையாக எங்கட சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் சின்ன வயதிலேயே எங்கட கடைகளில் உள்ள சைவ அல்லது மாமிச ரூல்ஸை சாப்பிடணும். அப்போ ஒரு கட்டத்தில் அதற்கு வரைக்க இது ரூல்ஸ்ண்டா இதுவும் சாப்பிடக்கூடிய ரூல்ஸ் என்ற ஒரு உணர்வு கூட வந்துடும். அப்போ $1 இது இங்கே வேண்டலாம் வேண்டாம். இதுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெற்றோருக்கு அவைன்ற இது ரோல்ஸ் மட்டும் இல்ல கதிராமநாதன், இந்த நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் இப்ப சீஸ் பேக்கெட் போல சாக்லேட் பேக்கெட்ஸ் அப்படி சரியான பேக்கெட் பண்ணி பிள்ளைகளை கவரத்தக்கதா இந்த இதெல்லாம் அந்த ட்ரக்ஸ் சாமான்கள் வச்சு விற்கப்படுது. தெரியும், மார்க்கெட்டிங் குக்கீஸ் லெவல்ல, கேண்டி லெவல்ல இதுகள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் வேண்டியது வீட்டுல வச்சு சாப்பிடுங்க. பெற்றார் நினைப்பினும் இது புள்ள பிஸ்கட் தானே வேண்டியது சாப்பிடுறது. அப்ப அதுல பெற்றார் இப்பொழுது கவனம் மிக அக்கறை எடுக்க வேணும். உண்மைதான், மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விஷயம். இது தேவையான ஒரு இந்த தலையங்கம் தலைப்பு பேராசிரியர் சந்திரகாந்தன், மிஸ் ராஜினி அவர்கள் எல்லாரும் மிகவும் அருமையாக அதை தந்திருந்தார்கள். அந்த விஷயத்தை உரிய இடங்களுக்கு சென்று நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு முன்மாதிரியான பெற்றோரியமும் வழிகாட்டலும் சமவயது குழுக்களின் பங்களிப்பும் ஆசிரியர் அரசியல்வாதி என்று இதில் பலர் இதில் பங்களித்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை ஆரம்பத்திலிருந்து செய்யாவிட்டால், முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் அது பெரிய ஆபத்துகளை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இத்தகைய ஒரு கருத்தரங்குகள் மிகவும் பயனுடையவை. இதை ஒழுங்குபடுத்திய டாக்டர் பார்வதி கந்தசாமி, ராஜினி, ப்ரொஃபசர் சந்திரகாந்தன் எல்லாருக்கும் நன்றி. நன்றி, மிகவும் நன்றி. உங்களை போல ஆக்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியம். டாக்டர் சிவகடாட்சம் கையெழுத்தினவர். டாக்டர் சிவகடாட்சம், பால சிவகடாட்சம். நான் இலங்கையில ஹைஸ்கூல் டீச்சரா ஒரு வருஷம், யூனிவர்சிட்டி டீச்சரா, கனடாவில் வந்து டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் போர்டில் ஒரு ஸ்கூல்ல 15 வருஷத்துக்கு மேலே டீச்சரா இருந்தான். இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் ஒரு பையன் மது அருந்தி விட்டு வகுப்புக்கு வந்தார். பின்னால உள்ளவைகளுக்கு நீங்கள் பேசுறது தெரியல போல ஒரு சொல்லி விட்டீங்கன்னா உங்களோட பேச்சை நாங்கள் நல்லா
என்னுடைய இதுல ஆசிரியர் தொழில் ஒரே ஒரு நாள் ஒரு மாணவர் வகுப்புக்கு குடித்து விட்டு வந்தவுடனே எனக்கு அதை வாசம் தெரிந்த உடனே என்ன கேட்டேன். காலில் விழுந்தது, காட்டுக்குள் காலில். அந்த பிள்ளை தமிழ் பிள்ளை, வேற ஒரு இல்லை.